ஆண்டவர் தந்த இந்த நாளைக்கா ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கூட ஆண்டவர் சபை கூடி பரிசுத்தவான்களோடு சபை கூடி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவரே அவர் செய்த கிருபைக்காக நான் மிகவும் ஆண்டவருக்கும் சபைக்கும் நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நேற்றைய நாளிலும் கூட அந்த தஞ்சாவூர் கூட்டத்திலே கலந்து கொண்ட ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே பேசின வார்த்தைகளும் எனக்கு ஒரு என்னை மிகவும் என்னை நொறுக்கி இன்னும் ஆண்டவரை கிட்டிச்சேர என்னை அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதல்ல பிரதர் பேசின வார்த்தை என்னன்னா, எபிரேயர் எபிரேயர் 12 உள்ளதான் பேசினாங்க. என்னன்னா, நான் எந்த மனிதர்களோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. எந்த சபையோடும் எந்த மனிதர்களோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. நம்ம நல்ல சத்தியங்களை கேட்கிறோம். ஆனால் மற்ற சபைகளோடோ மற்ற ஜனங்களோடோ நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம பெருமையில் இருக்கிறோம்னு சொன்னாங்க. நானும் இந்த செய்தியை நான் கொரோனா காலகட்டத்தில் ஒரு 2 முறை அந்த செய்தியை நானும் கேட்டு ரொம்ப நான் உணர்றேன். அதுல இருந்து நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மன திரும்புதல் உண்டாச்சு. ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாரையும் பலவிதமாக நடத்துகிறாங்க. எல்லாரும் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் அவருடைய சரீரத்துல நம்ம எல்லாருமே தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலையை வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம யாரோடையும் நான் ஒப்பிட்டு பார்க்க. இஎன் டிராப்சன் அவங்க பேசினாங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு 2 மீட்டிங்ல அவங்க வந்து பேசினாங்க. அந்த 2 மீட்டிங்லயும் இந்த செய்தி தான் அவங்க முதல்ல வலியுறுத்தினது. அதான், நீங்க சகரியா புண்ணனை போலவோ மற்ற பிரசங்கியார்கள் போலவோ யாரை போலவோ நீங்க இருக்க பிரயாசப்படக்கூடாது. ஆனா நீங்களா தான் இருக்கணும். உங்களை எந்த நிலையில தேவன் அழைத்தாங்களோ அதே நிலைமையில நீங்க இருக்கணும். அதே நிலைமையில நீங்க தேவனிடத்துக்கு போகணும். யாரோடையும் உங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது பெருமை. அதே போல நம்ம நல்ல சத்தியங்களை கேட்கிறோம். மற்ற சபையோடும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம பெருமை உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு லக்கு தான் இருக்குது. நம்ம யாரோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றுக்கும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நம்ம யாரோடும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா இயேசுவோடு ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும். நம்மளை நிதானிக்கணும். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரோடு தான் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். வேற எந்த மனிதர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தலகணமோ பெருமையோ வந்துடும். அதை நான் உணர்வடைந்தேன். அப்பயே நான் அந்த வார்த்தைகள் கேட்கும் போது என் மனசுல அப்படியே ஆழமா பதிச்சு. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனோடு இடைபடுகிறவரை தான் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறவங்க தான் இருக்கிறார். ஆனா அவங்கள போல நான் இல்லையே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி பிரசங்கிக்கிறாங்க, நான் இப்படி பிரசங்கிக்க முடியலையே, இவங்க இப்படி இந்த ஊழியத்தை செய்யறாங்க, நான் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படி ஒப்பிட்டு பார்க்கறது பெருமை. அதே போல அவங்கள போல இல்லைங்கிறது பெருமை தான். பெருமை அது நான் அந்த விஷயத்துல மிகவும் உணர்வடைந்தேன். நான் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் அப்படிதான் யாரோடய நம்ம யாரோடய ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம சர்க்கிட்டோன்னு தான் இருக்கும். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுன்னு தான் இருக்கும். ஆனா இயேசுவை நோக்கி எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. அது யாரை பார்க்கணும்னா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு அவரோடு கூட ஓடணும்னு இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உணர்வடைந்தேன். அப்புறம் ஆண்டவர் என்னோடு பேசின இடைப்பட்ட வார்த்தைகள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5
மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24 இருந்து வாசிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் உணர்வடைந்தேன். இந்த அதை வாசித்துட்டு அப்புறம் சொன்னாங்க, அதே இதுல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கேட்கும்போது 2 எஜமான்கள், ஒன்று என்ன சொன்னாங்கன்னா பணம், இன்னொன்று என்னன்னா இச்சை குறித்து பேசினாங்க. இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஆவியை உயிர்ப்பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வார்த்தையில் 2 எஜமான்கள் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கலாம். ஆனா பணத்துக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. நான் இந்த பணத்தை கையாளுகிற விஷயத்திலும் நான் பார்த்து எவ்வளவோ நான் இந்த குறைவுபடுகிறத நான் பார்க்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. ஆனா ஒருவருக்கு தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். ஆனா ஒண்ணு ஆண்டவருக்கு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதி தேடுனா மற்ற எல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்னா பணத்தை, இந்த உலக பொருள்களை நம்ம இச்சிக்கிறவரா இருக்கிறோம். ஆண்டவர் இந்த 30 ஆண்டு கால ஊழியத்தில் 30 ஆண்டு வந்த பிறகு 30 ஆண்டு காலம் அவர் குடும்பத்துல வாழ்ந்து ஊழியத்துக்கு வந்த பிறகு இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து பிதா அவருக்கு ஒரு நற்சாட்சி கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா அவர் 30 ஆண்டு கால வாழ்க்கை, அப்படி அந்த வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு நற்சாட்சி கொடுத்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்படி நம்ம எதுல பிரியமா இருக்கிறோம்? இந்த உலக பொருள் இல்லையா, பணத்திலையா, இந்த இச்சை இல்லையா, எதுல நம்ம பிரியமா இருக்கிறோம்? நாம இப்படி உலக பணத்திலையோ மற்ற பொருள்களோ தேவனை விட அது நம்மளை சந்தோஷப்படுத்துதுன்னா அதுலதான் நம்மளுடைய பிரியம் இருக்குது. நம்ம தேவனை பிரியப்படுத்தலைங்கிறத நான் கேட்டு உணர்வடைஞ்சேன். இது பணம் வரணும், வந்து போகும். ஆனா அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குதா? தேவன் எனக்கு சந்தோஷமா இருக்கிறாரா? அதான் 2 எஜமான்கள். ஒண்ணு தேவன் தான், பணம் தான் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது நான் தேவனுக்கு பிரியமா வாழ்கிறதுன்னு தான் அர்த்தம். பணம் வருது, பணமோ பதவியோ மற்ற எதுவோ வரும்போது அதுல நம்ம மனது எப்படி இருக்குது, அதுல நம்ம மனசு எப்படி அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்கிறதுங்கிறது தான் நானும் அந்த காரியத்தில் கேட்டு உணர்றேன். அன்னைக்கு சமயத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு ஜெயமா நடக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆண்டவர் இந்த சந்தோஷம் தேவன் கொடுத்ததுனால இது ஆண்டவரே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது அதுல அப்படி நம்ம சந்தோஷப்படுகிறோமா, அது கிடைச்சதுனால நம்ம சந்தோஷப்படுகிறோமாங்கிறத நான் நிதானிச்சு பார்த்தேன். ஆண்டவர் அநேக சமயங்கள்ல காரியங்கள் நடக்கும்போது ஏதோ என்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் வருது. ஒரு பொருளை வாங்கினாலோ பணம் நமக்கு வந்தாலோ, ஆனா அதே சமயத்துல பணம் நம்மளை விட்டு போனாலும் அது என்ன செய்யுது, நமக்கு ஒரு இடப்ப தெரியுது. இப்படி நம்ம இருந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னா அவர் இன்னொரு வார்த்தையை நான் வாசித்து உற்சாகம் அடைந்தேன். எபிரேயர் 5 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, இப்படி நமக்கு அவர் ஏன் மாம்சத்தில் இருந்த நாட்களில இப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஏன் வேண்டுதல் செய்தாருன்னா அதுக்கு 3 காரணங்கள் சொன்னாங்க, 5 காரணங்கள் சொன்னாங்க. ஏன்னா நம்ம மனதில் எழுப்புகிற சிறு சிறு ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு அப்படி சொன்னாங்க. ஏன்னா அவர் நம்மளுடைய மனதில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவருக்கு எல்லா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் இருந்தாலும் கூட
அவர் ஏன் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்துனா, ஆண்டவர் ஆண்டவரே உண்மைதான் நான் பிரியப்படுத்தணும். அந்த நற்சாட்சி கொடுத்தார்ல பிதா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லி நற்சாட்சி கொடுத்தாரு. அந்த நற்சாட்சியை காத்து கொள்ளும்படிக்கு அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டு காலமும் இப்படித்தான் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் தனிமையில போய் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை பலத்த சத்தம், பலத்த கண்ணீரோடு. ஏன் அப்பதான் சொன்னாங்க, நான் உணர்வடைந்த அதை கேட்டு உணர்வடைந்த ஆதாமுக்கு கட்டளை இருந்தது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கட்டளையும் தேவையில்லை. அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியினால்தான் பிறந்தார். ஆதாமுக்கு நன்மை தீமை கனிய அறியத்தக்க அந்த கனியை நீங்க புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி எந்த ஒரு கட்டளையுமே கிடையாது. அவரு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரு. ஆனாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தாலும் தன் மாம்சத்துல இருக்கிறதுனால அவர் என்ன உணர்ந்தாருன்னா, நான் ஒரு பலவீனமான மனுஷன். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மனிதர்கள், அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் இருந்துச்சு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறதுக்கு வல்லமை இருந்துச்சு, மனிதர்களை நியாயந்திருக்கிறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு, எல்லா வல்லமையும் இருந்துச்சு. பிதா அவருக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல. ஆனாலும் அவர் எதுக்காக அப்படி மாம்சத்துல இருந்த அந்த நாட்கள்ல ஏன் இப்படி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணார்னா, அவருடைய தன்னுடைய ஆவியை, தன்னுடைய சிந்தை வாழ்க்கையில, ஆவியின் வாழ்க்கையில தன் கரைபட்டு போயிடக்கூடாது. இந்த மனிதர்களை ரட்சிக்க வந்த தெய்வம் அப்படி அவர் பாவமே செய்யாதவர். அவருக்கு ஒரு கட்டளை, நமக்கு அநேக கட்டளைகள் இருக்குது, ஆனா அவருக்கு ஒரு கட்டளை கூட தேவையில்லை. அவருக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு கட்டளையை கூட அவங்க என்ன செய்ய முடியலன்னா, அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கட்டளையும் பிதா கொடுக்கல, நீ இப்படி வாழணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையும் கொடுக்கல. ஆனா அவர் மாம்சத்தில் இருந்தாலும் அவர் எதுக்காகன்னா, அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார்னா, பிதாவே உங்க நாமம் மகிமைப்படணும், ஆண்டவரே உங்க சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படணும். அவர் தன்னை ஒரு பலவீனனா தான் அவர் தன்னை உணர்ந்தார். அதனாலதான் அவருக்கு தெரியும், இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் அவருக்கு தெரியும், மறிக்க போறது தெரியும். ஆனாலும் ஏன் இப்படி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இப்படி வேண்டுதல் செய்யணும்னா, அவர் தன்னை சாதாரண மனுஷனா, ஒரு குமாரனா, அவர் கீழே எழுதியிருக்க, அவர் குமாரனா இருந்தும், குமாரன் அவர் ஒரு மனுஷ குமாரனா தான் அவரை பிதாவுக்கு காண்பிச்சுக்கிட்டாரே தவிர, பிதாவோட குமாரன் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்கிறதெல்லாம் அவர் ஒரு நாள் கூட அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவே இல்லை. இதை வாசிக்கும் போது இதை சொல்லிட்டு தான் அவர் ஒரு 5 காரியங்கள் சொன்னாங்க. ஒண்ணு என்னன்னா, அவர் ஏன் அப்படி விண்ணப்பம் பண்ணணும்னா, 1 கிரியைகள், 1 வார்த்தை, எண்ணம், மனப்பான்மை, நோக்கம், இதெல்லாம் இந்த 5 காரியங்கள் குறித்து 1 கிரியைகள், வார்த்தை, எண்ணம், மனப்பான்மை, இதுல எதுலையுமே நான் அசுசி பெற்றக்கூடாது. ஆண்டவரே எண்ணத்துல, கிரியைகள்ல, நீர் எனக்கு கொடுத்த வேலைகள்ல நான் என்னுடைய காரியத்துல நான் அசுசிப்படக்கூடாது. வார்த்தையில பதறி நான் பிறரை நியாயம் நிறுத்தக்கூடாது. எண்ணம், மற்றவர்களோடு கொண்டிருக்கிற எண்ணத்துல அப்படி இருக்கக்கூடாது. மனப்பான்மை, பிறரோடு பழகுற அநேக சமயங்கள்ல பழகுற என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது ஆண்டவரே, என்னுடைய நோக்கம் எதுக்காக இருக்குது, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இதுல நேற்று கேட்டேன், அந்த வார்த்தைகளை கேட்டேன். ஏன்னா அவர் குமாரனா இருந்தும் அவர் ஏன் இப்படி பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் செய்தார்னா, இப்படிதான் அவருடைய ஆவி, எண்ணம், சிந்தை. அதே போல நம்ம வாழ்க்கையில சிறு சிறு காரியங்கள், பலவீனங்கள் வரும்போது நம்ம அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கலன்னா, நம்ம ஆவி நம்மளுடைய ஆவினால் நம்ம நடத்தப்படலன்னு சொன்னாங்க. சிறு சிறு காரியங்கள், சிறு சிறு பலவீனம், ஒரு மனிதனை குறித்ததான மனப்பான்மை, நோக்கம். நம்ம மனிதர்களோடு பழகிறோம், எந்த நோக்கத்தோடு நம்ம பழகிறோம், எண்ணம், அவங்களை குறித்து இது என்ன எப்படி இருக்குது, என்ன எண்ணம், வார்த்தைகள் பேசுறோம், எவ்வளவோ வார்த்தைகள் பேசுறோம், எப்படி பேசுறோம், இதில் கிரியைகள், எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கலன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஆவினால நம்ம நடத்தப்படல, அவருடைய ஆவினால நம்ம நடத்தப்படல, நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதே போல இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு மிகவும் இது இருந்து அதிக உற்சாகப்படுத்தின காரியம் என்னன்னா,
பரிசேயர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் மத்தேயு 5:20 வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசேயர்களுடைய நீதி என்னன்னா, அவங்களுக்கு கீழே எழுதியிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசேயருடைய நீதி கீழே அவர் பரிசேயருடைய நீதியில உங்க நீதினா அவங்களுக்கு கொலை செய்யாத இருப்பாகன்ற கட்டளை இருந்துச்சு. அதே போல அப்படி நிறைய கட்டளை இருந்துச்சு. அவங்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். அவங்களுக்கு கட்டளைகள் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு சொல்லுகிறது என்ன? 22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த காரியத்தை குறித்து பேசினாங்க. இந்த காரியத்தை குறித்து நான் கேட்ட பொழுது கோபத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆவியில அதான் அது 5 காரியங்கள் சொன்னாங்களா, எண்ணம், நோக்கம், கிரியை, வார்த்தை. இப்படி சொல்லும் போது நம்ம ஆவியில நம்ம எப்படி நம்ம சகோதரர்களுக்குள்ள கோபப்படா நேரடியா அவங்களை பார்த்து கோபப்படாது சிந்தை இல்லை, எண்ணத்துல உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதை கொலையா நம்ம பார்க்கணும். அது ஒரு கொலை. இந்த காரியத்தெல்லாம் நம்ம சீரியஸா நம்ம எடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசேயர்களா இருக்கணும்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க கோபங்கிறது ஒரு கொலை. நான் கடந்த வெள்ளிக்கிழமையில கூட சபையில அப்படி ஒரு வேலை ஸ்தலங்கள்ல கோபப்பட்டு நான் நடந்த காரியத்தை இங்க பேசினா அதே காரியங்கள் அங்கேயும் எனக்கு பேசி உணர்த்திவிக்கப்பட்டேன். கோபத்தை இப்படி சிறு சிறு சம்பவங்கள், சிறு சிறு எண்ணத்துல வருகிற சிறு சிறு காரியத்தெல்லாம் நம்ம நம்ம சீரியஸா நம்ம எடுத்துக்கலன்னா அது என்ன செய்யும்னா அது நம்ம ஆவியை அவித்து போட்டுரும். அவங்களுக்கு கட்டளை இருந்துச்சு. ஆனா நமக்கு என்ன கட்டளைன்னா கோபப்படுகிறது கொலை. அதே 24 அதிலே அதே 6வது அதிகாரம் அது கீழே வாசிச்சோம்னா அது 5 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப எண்ணத்துல எழும்புகிற கோபமே அது ஒரு கொலை. ஆனா ஆண்டவர் சொல்ற அவங்களுக்கு கட்டளை கொலை செய்யாதிருப்பாங்கிறதா அவங்களுக்கு பரிசேயர்களுக்குள்ள கட்டளை. ஆனா நமக்குள்ள கட்டளை என்னன்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியை 2 தடவை நம்ம பார்த்தாலே ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம்னா எந்த நோக்கத்துக்காக பார்க்கிறோங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஒரு நட பார்க்கிறோம், ஆனா 2வது முறையும் நம்ம பார்க்கிறோம்னா அந்த ஸ்திரியை நம்ம எந்த நோக்கத்துக்காக பார்க்கிறோம்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் இந்த சிறு சிறு காரியங்கள் எல்லாம் நம்ம சீரியஸா நம்ம எடுத்துக்கலன்னா நம்மளுடைய தேவனுக்கு நம்ம பிரியமா வாழல, நம்மளே தான் நம்ம பிரியப்படுது. இதோ நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் சொன்னாரு. அப்படிதான் அப்படிப்பட்ட அப்படி யார் மேல நம்ம பிரியமா இருக்கிறோன்னு தெரியும். நம்ம இச்சையின் மேல பிரியமா இருக்கிறோமா, பணத்தின் மேல பிரியமா இருக்கிறோமாங்கிறது நம்மை நாமே நிதானிச்சு பார்த்தா தெரியும். அதான் அவங்களுக்கு கட்டளையை அவங்களுக்கு கொலை செய்யாத இருப்பாங்க கட்டளை இருக்கு. ஆனா நமக்கு கோபமே கொலை. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறது விபச்சாரம். இப்படி நம்ம சிறு சிறு சம்பவங்கள், எண்ணத்துல பார்வையில நடக்கிற சிறு சிறு சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஒரு சீரியஸா நம்ம எடுத்துக்கொள்ளலன்னா நம்ம ஆவியினால நம்ம நடத்தப்படல, தேவனை பிரியப்படுத்தல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல இயேசுவை பார்த்து நம்ம ஓடலைங்கிறது தான் நிறுவனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்படி நானும் இந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் உற்சாகப்படுறேன். அதே போல மல்கியாவோட ஒரு வார்த்தை கேட்டு நான் மல்கியாவின் புஸ்தகம்
மல்கியா மல்கியா 2ல சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. இல்ல, மல்கியா 2ல 14 வாசிக்கிறார். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நேற்று பேசப்பட்ட வார்த்தையே என்னன்னா, ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆவியை குறித்து எச்சரிக்கையா நம்ம இல்லைன்னா நம்ம சிந்தையில, வார்த்தையில, மனப்பான்மையில, நம்மளுடைய நோக்கம் எல்லாமே தவறா போயிடும். தவறா இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். நம்ம ஆவி இதுல நம்ம வாசிக்கிறோம், தேவ பக்தி உள்ள சந்ததி நம்மளிடத்துல பெருகணும்னா நம்ம ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை மிகவும் எனக்கு எச்சரிப்பா இருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததி நமக்கு வரணும்னா நம்ம ஆவியினால நடத்தப்படணும், ஆவியில எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம அநேகரோடு நம்ம பழகுறோம், அநேக வார்த்தைகளை பேசுகிறோம். இதெல்லாம் எந்த மனப்பான்மையோடு பழகுறோம், எந்த நோக்கத்தோடு நம்ம பேசுகிறோங்கிறத தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கை இல்லைன்னா எப்படி ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்க்கிறத நம்ம அந்த சிறு சிறு பலவீனங்களை நம்ம சீரியஸா நம்ம பார்க்கலன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு நடல்ல, 2 நடல்ல, 3 நடல்ல அப்படி பார்க்க நம்ம துணிஞ்சிருவோம். அப்ப நம்மளுடைய ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கையா இல்லை. நம்ம கண்கள்ல ஆண்டவர் கண் தெளிவாக இருந்தா அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம பார்வை என்ன செய்யல, சரியில்லை. நம்ம பார்வை தெளிவா இல்லை. ஒரு ஸ்திரிய அப்படி பார்க்கிறது, பிச்சையோடு பார்க்கிறதே. அடுத்தது அது குறித்து பேசினாங்க, சிம்சோனை குறித்து பேசினாங்க. சிம்சோன் அவனுடைய ஆவி இழந்து போயிட்டான், ஆனா அவனுக்கு தெரியல. சிம்சோனுக்கு எதிர இருந்தானா சிம்சோன் அவனுடைய முடி என்னைக்கு சிறைக்கப்படுதோ அப்ப கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போயிடும். அவனுடைய பலன் எதுல இருந்துச்சுன்னா அவன் முடியல தான் இருந்துச்சு. ஆனா அவன் தெளிலால் மடியில படுத்துக்கிட்டு அவன் அவன் அந்த முடிய அந்த முடியை வெட்டும் போது அப்ப என்ன செஞ்சிட்டான்னா அவன் உணர்வே இல்லாம அந்த இச்சைக்கு அடிமையாகி இச்சைக்குள்ள விழுந்து ஆவி ஆவி தன் பலன் தன்னை விட்டு போனதை உணராம அப்படியே அவன் என்ன செஞ்சான்னா இச்சையில விழுந்துட்டான். அப்ப ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அதை கூட அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பலன் அந்த முடியல தான் ஆண்டவர் அவனை என்ன செய்யணும்னா முடியை வெட்டக்கூடாது. அவன் நசரேயன் எனப்படுவான். அவன் இஸ்ரவேலை மீட்கிறதுக்காக தேவன் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்திருந்தார். ஆனா அவன் தெளிலாளுடைய இச்சைக்குள்ள மடங்கி அவனுடைய மடியில படுத்து அவன் முடியை வெட்டுறது கூட உணர்வடையாம அவன் அப்படியே என்ன செஞ்சிருக்கிறான்னா அப்படியே அந்த இச்சைக்கு அடிமையாயிட்டான். அப்ப அவனுடைய ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அதே போல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சிறு சிறு சம்பவங்கள்ல நம்ம எண்ணத்துல, சிந்தையில, பார்வையில காண்கிற எல்லாவற்றையும் நம்ம சிறு சிறு காரியங்களை நம்ம ஒரு சீரியஸா நம்ம எடுத்துக்கலன்னா நம்ம தேவனால் நம்ம நடத்தப்படல. ஆவியை குறித்து நம்ம எச்சரிக்கையா இல்லை. ஆவியை குறித்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லைங்கிறது தான் ஆண்டவர் உணர்த்துறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ல இந்த வார்த்தையும் பேசினாங்க. யோவான் 16 இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விவிட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இல்லைன்னா அவருடையதிலிருந்து எடுத்து நமக்கு அறிவிக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய மனசாட்சி மழுங்கி போய் நம்ம சிந்தையில நம்ம வீணரா ஆனோம். சிந்தையில நம்ம வீணாயிட்டோம்னு அர்த்தம். அதை குறித்து தான் நான் எச்சரிப்பு அடைந்தேன். இது எத்தனையோ காரியங்கள், கோபத்தை நான் அவ்வளவு சீரியஸா நான் பாக்குறேன். நான் ஆண்டவரே கோபம் வருகிறது, கோபம் மூட்டுகிறவர்கள் இருக்கா, கோபத்தை ஆனா தவிர்க்க முடியாது. கோபம் மூட்ட முடிக்க நமக்கு நிறைய இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே நான்
நாம் தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட்டோம்னா, அப்படி ஆவியினால நம்ம நடத்தப்படலைன்னா அந்த கோபம் வந்து பெருசாவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கடந்த நாட்கள்ல அப்படிதான் நான் உணர்ந்தேன். வேலை ஸ்தலங்களில் ஒருத்தர் பேசி திட்டி பாதியோட சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டார். அதுக்கு பிறகு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு ஐயோ, நான் தேவனுடைய பிள்ளையா இருந்து இப்படி நான் கோவப்பட்டுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக நான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். அந்த சகோதரனை பார்த்தா நான் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு கூட உடனே அதே வார்த்தையை நான் சபையில மீட்டிங்கு போகும்போது தேவன் என்னோடு அதை தான் பேசினாங்க. ஒரு கோபத்தை வந்து நீ ஒரு கொலையா நீ பார்க்கலன்னா நீ ஆவி உனக்கு என்ன செஞ்சுட்டுனா செத்து போயிட்டு தான் அர்த்தம். இப்படி நம்ம எண்ணத்துல, வார்த்தையில, மனப்பான்மையில, நம்ம பிறரோடு பழகுற விஷயத்துல நம்ம எந்த நோக்கத்துக்காக பழகுறோம், எந்த நோக்கத்தோட ஸ்திரீகளை பார்க்கிறோம், இப்படி சிறு சிறு பலவீனங்கள்லாம் நம்ம சீரியஸா நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தல. ஆண்டவர் அவருக்கு ஒரு நற்சாட்சி கொடுத்தார். அவர் ஏன் இப்படி ஏன் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல இப்படி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார்னா, சிறு சிறு காரியங்கள்ல ஆண்டவரே உங்க மகிமைப்படுத்தணும். எல்லா அவங்க வாழ்ந்த 33 ஆண்டு காலம் அவரை எத்தனையோ கோபப்படுத்தினாங்க, எரிச்சல் முட்டுனாங்க, எவ்வளவோ காரியங்கள் செஞ்சாங்க. ஆனாலும் அவர் போய் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, ஒரு கட்டளையும் அவருக்கு கிடையாது, ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் போய் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் போய் வேண்டுதல் செய்கிறார்னா ஆவி குறித்து தான். ஆவி ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆவி என்னிடத்துல இருந்து கரப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் இயேசுவுக்கு பிரதான நோக்கமா இருந்துச்சு. பிதாவே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற நியமித்த ஓட்டத்துல நான் உங்களை பார்த்து நான் பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதுதான் பவுலும் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னா, அவர் இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் எப்படின்னா ஆண்டவரை தன்னுடைய இருதயத்துல அவர் எப்படி காத்துக்கொண்டார்னா, அவரும் கண்ணீரோடு தான் வேண்டுதல் செய்திருப்பார். இயேசுவை போல அவரும் அப்படிதான் தன்னை காத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் சொல்றார், ஓடி முடிக்கும் போது சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்படி ஒரு ஆவியில சிந்தையில வருகிற காரியங்களை குறித்து நம்ம நல்ல ஒரு போராட்டம் போராடி நம்மளே நாம நிதானித்து அப்படி வாழணும்னு என் சிந்தையில நடக்கிற எண்ணங்கள்ல வருகிற சிறு சிறு காரியங்கள்ல நான் நியாயம் தீர்த்து பார்க்கணும். என்னை நானே நியாயம் தீர்த்து பார்க்கணும். இப்படி நான் நியாயம் தீர்த்து பார்க்கலன்னா நான் ஆவியினால் நடத்தப்படாத மனுஷனா போயிடுவேன், ஆவி செத்து போயிடும். எப்படி இந்த சிம்சோனுக்கு அவன் முடி சிறைக்கப்பட்டது கூட தெரியாத, ஆவி அவனை விட்டு போனது கூட தெரியாம அவன் அப்படியே என்ன செஞ்சிட்டானா, அப்படியே அந்த இச்சையில விழுந்து வீணா போயிட்டான். அதே போல நம்மளுடைய இந்த சிறு சிறு சம்பவங்கள்ல நம்ம சீரியஸா கோபத்தை ஒரு கொலையா, 2 எஜமான்கள் ஆண்டவர் சொன்னாங்களே, இந்த உலக பொருள் பணம் இதையெல்லாம் நம்ம பண விஷயத்துல நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சீரியஸா இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய ஆவி செத்து போயிடும். அப்படிதான் நானும் உணர்வடைஞ்சேன். ஆண்டவரே சிறு சிறு சம்பவங்கள்ல, எண்ணத்துல, மனப்பான்மையில, நோக்கத்துல, வார்த்தையில இப்படி நடக்கிற என்னிடத்துல சம்பாஷிக்கிற வேலை ஸ்தலங்களிலும் அநேக காரியங்கள்ல நான் ஆண்டவரே சிந்தையில எண்ணத்துல நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பரிசேயர்கள் நீதி உங்க நீதி அதிகமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. அவங்களுக்கு கட்டளைகள் இருந்துச்சு. ஆனா நமக்கு ஸ்திரிய பார்த்தாலே விபச்சாரம், கோபமே கொலை, இப்படிதான் நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு கட்டளை எல்லாம் கொலை தான். அவங்களுக்கு பெரிய காரியம் தான் அது. கொலை செய்யறது அவங்களுக்கு சீரியஸ். ஆனா நமக்கு கோபமே கொலை. இப்படி கோபத்தை ஒரு சீரியஸா பார்க்கணும்ங்கிறது தான் நானும் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு நானும் உணர்வடைந்தேன். அப்படி வாழணும்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன். அப்படி வாழ தேவன் எனக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார்னு சொல்லிட்டு என் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நானே தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிதான தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சகோதர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய இதயத்தின் இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளவும் அதை அறிந்து கொள்ளவும் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கும் தேவனுடைய சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க அநேக காரியங்கள் பேசினாங்க. அவங்க முதல்ல சொன்னது, சகோதரர் சொன்னது போல, நம்ம மற்றவங்களோடு நம்மளை வைத்து எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது.
நல்லா பிரசங்கிக்கிறவங்களா இருக்கலாம். ஒருவேளை நம்ம வெளியில் சபையை நம்ம வெளியிருக்கு சபையை நம்ம பார்க்கலாம், என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காக நம்ம மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா பெருமை நிமித்தம் தான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி நம்ம பெருமை நிமித்தமா நம்ம யாரையும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம நாம பார்க்க வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நாம எப்பொழுதுமே பார்க்கணும். ஏன் சில நேரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்காம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சபையில இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம விட்டு கவனிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை சுத்தி சபையில இருக்கிறவங்க நம்மளை சுத்தி சில நேரத்தில் நம்மளை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கலாம். ஆவிக்குரிய சகோதரர்களானாலும் என்னோட பழகிற சகோதரர்கள் என்னை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கோம். இந்த அபிப்பிராயமே என்னை பெருமை அடைய செய்யறதுக்கு அதுக்கு காரணமா இருக்கும். மனுஷன் எல்லாரோட அபிப்பிராயமும் அது குப்பைக்கு சமானம், அது குப்பையில தான் போடணும். தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், தேவன் என்னை குறித்து எப்படி பார்க்கிறார், அதை தான் நம்ம பார்க்கணுமா. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா இது எப்படி தேவனை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, சுவிசேஷ புஸ்தகம் 4 புஸ்தகங்கள் இருக்கு. இந்த பைபிளை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டோம்னா நம்ம அவரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதை நமக்கு வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தாத பட்சத்துல வெளிப்பிரகாரமான இயேசுவை நம்ம பார்க்கலாம். அவர் நன்மை செய்தார், குஷ்ரோகிகளை தொட்டார், அவர் இவங்களுக்கு உதவி பண்ணார், அவங்களுக்கு உதவி பண்ணார், அப்படி ஒரு வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வச்சு இயேசுவை பார்க்கலாம். அதை பார்த்து நிறைய பின்பற்றுகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம காந்தி கூட நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சு அதன்படி இது பண்ணவும் பார்த்தார். ஆனா அவர் கிறிஸ்தவர்களா இல்லை. அப்படி நாம இருக்க முடியும். அப்ப எப்படிதான் நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியானவரே அதை நமக்கு வெளிப்படுத்தால் ஒழிய அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சிக்கவே முடியும். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நம்ம கேட்டோம், அந்த எபிரேயர்ல கேட்டோம். எபிரேயர் 5 அதிகாரத்தை 5:7 நம்ம வாசிப்போம். அந்த வார்த்தை இந்த 5:7 பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பத்தி அங்க எழுதியிருக்கிறார். இயேசுவே சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னது போல எனக்கு உங்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார்ன்றது போல, அவர் வனாந்திரத்துல அவர் என்ன பண்ணாரு, ஊழிய நாட்கள்ல அவர் ஊழியம் பண்ணி முடிச்சு காலையில சாயங்காலத்துல மறைவான இடத்துக்கு அவர் போய் என்ன பண்ணாரு, அதுதான் அதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் இங்க நம்ம எபிரேயர் 5:7 நம்ம பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இது அப்படியே நான் வேற ஒரு மொழிபெயர்ப்புல நான் படிக்கிறேன், அது தமிழாக்கத்தில் படிக்கிறேன், லிவிங் வெர்ஷன் அது தமிழாக்கத்தில் படிக்கிறேன். கிறிஸ்து பூமியில் இருந்தபோது தன்னை அகால மரணத்திலிருந்து காப்பாற்றும் ஒருவரிடம் கண்ணீருடனும் ஆத்தும வேதனையுடனும் கடவுளிடம் மன்றாடினார். எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அவரது வலுவான விருப்பத்தின் காரணமாக கடவுள் அவர் ஜெபங்களை கேட்டார். இயேசுக்கு இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு அதை இதுவே பண்ண முடியாதுன்னா ஒரு வலிமையான விருப்பம். என்ன விருப்பம்னா, கடவுளோட எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படியணும். அது எனக்கு கேட்க பார்த்தே எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு, உற்சாகமா தான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க பாவத்துல பிறந்து பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறன்னா அப்படி ஜெபிக்கல. ஆனா பாவம் அறியாத பரிசுத்த தூதர்களால் பரிசுத்தர் என்று துதித்து போற்றி கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவன் மனுஷனாக எனக்கு ஒரு மாதிரியை வைத்தார்னு அவரு அதை நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவரே, நான் இந்த பூமியில நான் அப்படிதான் நான் உணர்த்தப்பட்ட ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே. பாவத்தோட சீரியஸ்னஸ் நான் பார்க்கல. அது உங்களுக்கு மட்டும்தான் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க பிதாவோடு இருந்து
பிதாவுடைய எல்லா காரியத்தையும் பார்த்தீங்க, அவருடைய பரிசுத்தத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. அது நிமித்தம் அதை நீங்க பார்த்த நிமித்தம் பாவத்தோட சீரியஸஸ் வந்து அவர் இயேசு அவ்வளவு ஆழமா அறிந்திருந்தார். நான் அதை பார்த்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கா? மெய்யாகவே நம்ம அவங்க சொன்ன காரியம் வந்து, நீங்க ஏதோ ஒரு பாவத்துல வந்து திரும்ப திரும்ப விடுறீங்களா? உங்களுக்கு ஒரு ஆழமான விருப்பம் இருக்கா? வெள்ளிக்கிழமை கூட ஜோமன் பார்த்து பதில் சொன்னாங்க ஒரு வார்த்தை, நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா தொடர்ச்சியான ஒரு ஜெபம் இருக்கா? ஜெபிச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடும். அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும், ஆண்டவரே இதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஜெபம் அது நமக்கு இருக்கா? நான் உண்மையாவே அந்த காரியத்துல குறைவு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அதுவா மாறட்டும். இயேசு அவர் பிதாவுடைய எல்லா கட்டளைகளுக்கும் ஏதோ ஒண்ணுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு, சரி நான் ஒரு பிதா வந்து எனக்கு ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு, 10 காரியங்கள் கொடுத்தாரு, அதுல நான் வந்து ஒரு 8க்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஒரு 2க்கு கீழ்ப்படியில, இதனால என்ன அப்படின்னு வந்து ஒரு இதுவா இல்லாம ஒவ்வொரு நாளும் காலையில ஏஞ்சி, பிதாவே நிறைய காரியங்கள் என்ன சுத்தி இருக்குது, நிறைய பேர் என்ன வந்து புகழறாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு நன்றி சொல்றாங்க, என்ன சிலர் கூப்பிட்டு போய் ராஜாவாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த நேரத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி பாவங்களை தன்னை அணுகாதபடி ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் விருப்பம் தான், ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேணாம், ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், உங்க கட்டளைக்கு நான் கீழ்ப்படிக்கணும், அதிகமா உங்க கட்டளைக்கு நான் கீழ்ப்படிக்கணும், அதுதான் அவருடைய விருப்பமா இருந்தது. அது நிமித்தம் தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுதான், வேற எது நிமித்தம் கிடையாது. அவர் குமாரனாக இருந்ததில் கிடையாது, அவருக்கு உண்டான பயபக்தி, the godly fear, தேவன் அவர் மதிச்சார். ஐயோ பிதாவை நான் வந்து எந்த சூழ்நிலையில, ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மாம்சத்துல இருக்கிறார், அவர் பாவம் செய்ய மாட்டார், ஆனா பாவத்தோட வாசனை அணுகக்கூடாது. அதை கேட்கப்போ எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. அந்த பாவத்தோட வாசனை கூட என்னோட வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அப்படி ஒரு தவிர்ப்பு, அப்படி ஒரு வாஞ்சை, அது பிதா நம்ம கிட்ட பார்க்கணும். பிதா அப்படி பார்த்துட்டாருன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு சாக விரும்பல, ஆண்டவரே மரணத்தில் இருந்தனா அவர் மாம்சத்துக்குரிய மரணத்தில் இல்ல, ஆவிக்குரிய மரணம் அவருக்கு நேரிடவே கூடாது அப்படி. ஏன்னா ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம்னா ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்கன்னா, இதை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீங்க. அதாவது தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாத பொழுது நம்ம செத்து போயிடுவோம். ஆண்டவரே இந்த உங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாதமா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அவா, ஒரு பெரிய தவிப்பு, ஒரு ஆசை, அது எப்படின்னா ஒரு விருப்பத்தோட, ஒரு கண்ணீரோட, ஆண்டவரே எனக்கு நீங்க செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு பாரத்தோட தான் அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு நம்ம கிட்ட இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை வந்து நம்ம சில நேரங்கள்ல கோவப்பட்டுட்டு ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்புறம் யாருக்கிட்ட நம்ம கோவப்பட்டோமோ அவங்ககிட்ட போய் நாங்க ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். இதுல நான் சந்தோஷம் அடையலாம், ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, நான் அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், இவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்ட்டு நான் சந்தோஷம் அடையலாம். ஆனா பிதாவுக்கு அது சந்தோஷமா? பிதாவுக்கு அது சந்தோஷம் கிடையாது. நம்ம அந்த நேரத்துல நான் ஒரு 100 கொலை பண்றேன், மன்னிப்பு கேட்கிறேன், மறுபடியும் 101வது கொலையை நான் பண்றதுக்கு ரெடியா ஆகுறேன் அப்படின்னா, நான் அதை குறிச்சு எனக்கு ஒரு தவிப்பு இல்லை. ஐயோ நான் 100 கொலை பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஆண்டவரே இது வந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. என் வீட்டுல எங்க வீட்டுல என் மனைவியோடு கூட நான் பேசும்போது கோவப்படாம இருக்கேன், என் பிள்ளைங்களோட பேசும்போது கோவப்படாம இருக்கேன், வேலை என் சகோதரோட பேச நான் கோவப்படாம இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு தவிப்பும் ஒரு கண்ணீரும் நமக்கு இருக்கும். அது இல்லை அப்படின்னா நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம், நம்ம மன்னிப்பு கேட்டுட்டே இருப்போம், நம்ம வாழ்க்கையில பாவத்தின் வாசனை இருந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெரிய தவிப்பு என்னன்னா, பாவத்தோட வாசனை காணப்படக்கூடாது, பெருமையோட வாசனை காணப்படக்கூடாது, பண ஆசையோட அந்த வாசனை காணப்படக்கூடாது. அப்படிதான் அவருக்கு அதுதான் தவிப்பா இருந்தது. அந்த தவிப்பு எனக்கு இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை என்ன சொன்னாங்கன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூட, லூக்கா 6:16-13 சொல்றது காரியங்கள, உலக பொருட்களுக்கும் தேவனுக்கும் நம்மளால ஊழியம் செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க நான் எப்படி விளங்கிக்கிட்டேன்னா, யாரெல்லாம் இந்த பூமியில தங்கத்தை அற்பமா என்றாங்களோ, அது காலின் கீழே தான் கிடக்க தகுதியானது அப்படின்னா, யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறாங்களோ அவங்க மட்டும்தான்
அந்த பரலோக பொற்வீதியில, அந்த தங்க ரோட்டுல நடக்க தகுதியானவங்க. இப்ப பிரதர் சொல்ல பார்த்து ஜாக் பிரதர் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கும் நான் வந்து எனக்குள்ளேயும் அந்த பண ஆசையோட காரியம் வந்து இருக்குது. அது அப்படி நேரடியா இல்லாம யாரோ ஒரு எனக்கு எதிர்பாராத ஒரு 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 கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, இல்ல எனக்கு டப்புன்னு ஒரு என்னோட அக்கௌண்ட்ல டப்புன்னு ஒரு 5000 ஒரு 10,000 எழுதி அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா நான் அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னா அது பண ஆசை. நேரடியா நம்ம பண ஆசைகள் இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட சின்ன ஒரு பணம் வந்து என்ன சந்தோஷப்படுத்துனா, ஆண்டவரே நான் பண ஆசையில் இருக்கிற ஆண்டவரே எனக்கு விடுதலையா இருக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம வந்து அதுக்காக கேட்கணும். அடுத்தது வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பரிசுத்தமான கண்கள் வேணும். நம்மளோட கண்கள் ஸ்திரீகளை பார்க்கிற ஒரு காரியங்கள்ல நாம் அதற்காக அந்தரங்க வாழ்க்கையில வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நான் இதெல்லாம் நான் மேற்கொண்டுடுவேன், எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன் அவரோட பிள்ளை அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மாதிரி. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் எல்லா வகையும் எனக்கு மாதிரி. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே நான் கண்கள் வச்சு அந்த ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்கிறாரு, எனக்கு அதை பார்த்து ஆண்டவரே பாவமே அறியாத நீங்க அவ்வளோ ஒரு கதறீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பாவத்தை அறிஞ்சனா எவ்வளவு நிர்விசாரணமா இருக்கிறேன், எவ்வளவு நான் ஒரு கேஷுவலா நான் வந்து பாவத்தை வந்து அது என்ன வந்து இது பண்ணாது, அதுக்கு எனக்கு ஒரு எல்லை தெரியும், நான் அப்படி பார்த்துட்டு அப்படி வந்துடுவேன் அப்படின்னா எவ்வளவு ஒரு பாவத்தோடு விளாடுற ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அந்த பாவத்தை அந்த கண்ணில் இச்சையில இருந்து என்னை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. அடுத்தது ஒரு காரியம் பரிசுத்தம் பேச பார்த்த ஒரு காரியம் என்ன சொன்னாங்கன்னா, கனிகள்னாலே நம்ம அறியப்படணும், வரங்கள்னாலே நம்ம யாரும் அறியப்படக்கூடாது. பிசாசுக்கு நல்ல வரங்கள் இருந்தது. இப்ப நமக்கும் நம்ம சில நேரங்கள்ல வந்து தேவன் நமக்கு எல்லாருக்கும் வந்து பல பல கிருபைகளை கொடுத்துருக்கலாம். இயற்கையாவே நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம சில காரியங்களை செய்யக்கூடிய அறிவோட, ஒரு டேலண்டோட, ஒரு நல்ல பலசாலியோட கூட அப்படி நம்ம ஏதோ ஒரு காரியங்களை நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனா இது முக்கியம் கிடையாது, இது முக்கியமே கிடையாது. வரங்கள் முக்கியம் கிடையாது, கனிகள் இருக்கா. ஏன்னா கனிகள்னாலே நீ அவங்களை அறிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய 7:16 நம்ம வாசிட்டீங்கன்னா, நம்ம மரத்தை வச்சு யாருமே இது பண்ணக்கூடாது. இவர் நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு, இந்த காரியத்தை இவர் நல்லா செய்யறாரு அப்படின்னு மற்றவங்க சொல்றது கூட பிரச்சனை கிடையாது. அதை என் மண்டைக்கு ஏத்திக்கிட்டேன்னா, ஓ நான் நல்லா பாடுறேன். இன்னும் அவங்க சொல்ல பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க பரிசுத்தாவியினால நிரம்பி அந்நிய பாஷையினால பேசினாலும் கூட அது எனக்கு உண்மையாலுமே அது எனக்கு கேட்க பார்த்து, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன நிதானிச்சது அதுதான். வேணா ஆண்டவரே அப்படி வேணா ஆண்டவரே, நானும் அப்படிப்பட்ட காரியங்களை கடந்து போறேன் ஆண்டவரே, அப்படி வேண்டாம், இது வரும், அந்நிய பாஷை பேசுறது ஒரு வரும். ஆனா இதை மட்டும் வச்சுக்கிட்டே நான் ஒரு ஆவிக்குரியவனா என்ன நான் நிதானிச்சிடக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில கனி வெளிப்படும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். அதுதான் அவங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்ம மனம் திரும்பாமலே மன்னிப்பு கேட்க முடியுமா? உண்மையாலுமே அந்த ஆழமான மனம் திரும்புது எல்லாமே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ற ஒரு திருப்தி, அதுல நம்ம வந்து தேங்கி நின்றுடக்கூடாது. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் ஆவியின் கனியில நம்ம வளர்ந்துருக்கிறோமா? அவர் போல சாந்தத்துல, அவர் போல பொறுமையில, அவர் பேர் இச்சை அடக்கத்துல. அதான் நீங்க மத்திய கலத்தியர் 5:22 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆவியின் கனிதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தோட்டத்துக்கு வந்தாருன்னா, மரம் எந்த அளவுக்கு படர்ந்து இருக்குலாம் பார்க்கவே மாட்டார், எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குலாம் பார்க்கவே மாட்டார். கனி குடிக்கலையா வெட்டி போடு ஆண்டவரே, நீங்க வர நேரத்துல எங்க வாழ்க்கையில நீங்க இடைபெற நேரத்துல ஆண்டவரே நாங்க கனியை கொடுக்கறதுலாம் எங்களை மாத்துங்க ஆண்டவரே. அப்படிதான் நான் உணர்த்தப்பட்டேன். அதே மாதிரி அவங்க சிம்சோனை பத்தி ஒரு காரியம் சொன்னாரு. சிம்சோனை பத்தி சொல்ல பார்த்து, சிம்சோன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். ரகசியத்தை வெளிப்படுத்திட்டு தெரியல மடியில படுத்து ஆண்டவர் அவருக்கு அழைச்ச நோக்கத்தை விட்டுட்டு அவர் இப்படிப்பட்ட காரியத்துல போய் ஈடுபட்டு தனக்கு உண்டான அபிஷேகத்தை இழந்து போனார். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தையும் உணர்த்தினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம அந்தரங்க வாழ்க்கை நம்மளுடைய ஜெபம், அதுதான் ரொம்ப அவங்க திரும்ப திரும்ப சொன்னது. அதுதான் வெள்ளிக்கிழமை பிரேயர்லையும் சொல்ல பார்த்து நான் அப்படிதான் எனக்கு உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே நான் இல்லை அப்படி இல்லை ஆண்டவர், நான் குறைஞ்சி போயிட்டேன், எனக்கு ஏதோ நிறைய காரியங்கள் செய்யறேன்,
நம்மளை பிசாசு எப்படி வந்து நம்மளை வழி அப்படியே நம்மளை வழி திருப்ப பண்ணுவான்னா, நல்ல காரியங்கள் தான் செய்வோம், பாவமா இருக்காது, நல்ல காரியங்களை தான் செய்வோம். நல்ல காரியங்களே செஞ்சு நம்ம பிஸியாகி ஆண்டவர் விட்டு பிரிச்சிருவோம். நம்ம ஒருவேளை ஊழியத்துக்கு போகலாம், சில பேரை பத்தி ஆண்டவருக்கு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம இந்த சம்பந்தப்பட்டமான இப்ப நான் ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை கூட கேட்கலாம். இதுலயே நம்ம நேரத்தை பிஸியாக்கிடுவோம். ஆண்டவரோட பாதத்துல உட்காந்து, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு, ஆண்டவரே நான் ஏன் இன்னும் இந்த பாவத்தை என்னால ஏன் மேற்கொள்ள முடியல, ஏன் நான் இன்னமும் நான் பாவத்துல விழுந்துட்டே இருக்கிறேன், எனக்கு நீங்க மன்னிக்க மட்டும்தான் முடியுமா, என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்ற நான் அப்படிதான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே நீங்க மன்னிக்க மட்டும்தான் முடியுமா, என் பாவத்தை உங்களால ரசிக்க முடியாதா? ஆண்டவரால முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாவத்தை குறித்து நான் பார்க்கிற சீரியஸ்னஸ் நீ பார்க்கல, நீ விளையாட்டா பார்க்கிற. பாவம் அறியாதனா பாவம் நிறுத்த நெருங்க கூடாதுன்னு ஒரு மனுஷனா நான் எப்படி அந்த காரியத்துக்கு என்ன விலக்கி காத்துக்கொண்டனோ அந்த மாதிரி நீ உன்னை விலக்கி காத்துக்கொள்ள மறுக்கிற. கிருபை சொல்ற, விசுவாசம் சொல்ற, சபைக்கு போறன்ற, ஊழியம் பண்றன்ற, சபை நல்ல காரியம் பண்ற, இந்த காரியம் பண்றன்ற, ஆனா இதெல்லாம் பண்ணி இன்னும் பாவத்தை உன்னோட வாழ்க்கையில பாவம் இருக்கே. என்ன அந்தரங்க வாழ்க்கையில என்ன நோக்கி கதறல, இயேசுவை போல கதறல. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்க சொல்ல போது எனக்கு நல்லா வெளிச்சமா இருந்தது. இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, ஜோஸ்தாஸ் பிரதர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதை அவரோட ஜபமா சொன்னாங்க. நானும் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவரே ஒரு இடத்துல தேவை இருக்கு, அந்த தேவை நிமித்தம் என்னை பயன்படுத்திடாதீங்க, அந்த தேவை நிமித்தம் என்னை பயன்படுத்திடாதீங்க ஆண்டவரே. சபையில நிறைய தேவை இருக்கலாம், நாம சபையை பயன்படுத்திக்கலாம், சபை நம்மளை பயன்படுத்திக்கலாம். அது இல்லை, மெய்யாகவே ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவன் நம்மளை அனுப்புறாரா? ஏதோ ஒரு தேவை இருக்கு, யாருமே இல்லை, சரிந்தா. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல 100 பேருக்கும் குருடா இருக்கிறாங்க, அதுல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கண்ணு குருடு. சரி, 100 பேர் குருடா இருக்காங்க, அதுல ஒருத்தவனுக்கு மட்டும் ஒரு கண்ணு தெரியுது, சரி நீ அவங்கள இது பண்ணிட்டு போ. ஆண்டவரே நான் அப்படி இருந்துடவே கூடாது ஆண்டவரே, ஒரு தேவை நிமித்தம் என்னை பயன்படுத்திடாதீங்க, வேண்டாம். உங்க அன்பை நிமித்தம் நீ என்னை அங்கீகரிச்சிருக்கணும், நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துக்கு அந்த சாட்சி தேவைப்பட்டுச்சு. அந்த சாட்சிக்காக நம்ம ஏங்கணும். இயேசு கிறிஸ்துவே அது சொல்லணும்னு அவசியமே இல்லை, 2 முறை அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனேயும் அடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த மறுரூப மலையில அவங்க யோவானும் பேதுருவும் அவங்க மலையில போகும்போது மோசையும் வெளியே அவங்க இது பண்ணும்போது மறுபடியும் அங்க ஒரு வார்த்தை மறுபடியும் வந்துச்சு, இவர் நேசகுமார், நான் இவர்கள் பிரியமாக்கி செவி கொடுங்கள். மெய்யாகவே ஆண்டவர் நம்மளை குறிச்சு அந்த வார்த்தையை சொல்லணும், இவன் நேசகுமாரன். பைபிள்ல தானியேலை குறிச்சு சொல்லியிருக்கு, பிரியமானவனே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்னை குறிச்சு சொல்லுவாரா? ஆண்டவர் நம்ம எல்லாருமே பிரியமா இருக்கிறார், நான் அதை சொல்லல. இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னது போலவே இவன் நேசகுமாரன், நான் இவனில் பிரியமா இருக்கிறேன். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவைகள் நிமித்தம் ஏதோ நம்ம ஒரு காரியங்களை செய்யறோம், அதுல நீங்க சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க. தேவன்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் எனக்கு வேணும், அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற்று நீங்க தேவனுக்கு எது வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட அங்கீகாரம் இல்லாம நம்ம செய்யறது எல்லாமே அது இதுவா இருக்காது. பார்வனும் பயன்படுத்தினார், நீங்க பார்த்து சொன்னார், பார்வனும் பயன்படுத்தினார், பிசாசு கூட நீங்க பயன்படுத்தல. பல விதங்களை பிசாச தேவ பிள்ளைகளை அவங்களை ஒரு இது காரியங்களை கொண்டு வரும்படி பவுலுக்கு பிசாசுனால ஒரு முள்ள கொடுத்து பயன்படுத்தினார். ஆனா ஆண்டவரே நான் அப்படிப்பட்டனா ஒருபோதும் இருந்துடவே கூடாது, என்னை பார்த்து நீங்க சொல்லணும், என் நேசகுமார் நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அதுதான் நான் கேட்க பார்த்து அப்படிதான் உணர்த்தப்பட்ட. ஆண்டவரே சொல்லுவீங்களா? என் வாழ்க்கை அப்படி இல்லை ஆண்டவரே, ஆனா நான் வாழணும்னு விரும்புறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட வரும் நாட்கள்ல என் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்துல, வேலை செய்யறவங்கல்ல, சபையில நான் எவ்வளவு குறைவுள்ளவன் தான். இன்னும் எப்படி பேசணும்னு தெரியல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல,
எவ்வளவோ குறைவுள்ளவன் தான். ஆனா எனக்கு ஆண்டவர் அதை கேட்ட உடனே, ஆண்டவரே இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவரே. உங்க இருதயத்தை நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அந்த இருதயத்தின் உன்னோட ஆழத்தை, அந்த இருதயத்தின் ஆழத்துல இன்னும் இருக்கு, எனக்கு அது காட்டுங்க, எனக்கு அதுதான் வேணும், அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். பெரிய ஆளா இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படிப்பட்ட எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே. ஒரே ஒரு காரியத்துக்கு நான் சொல்லி முடிச்சேன். விக்டர் பேசுனாங்க ஒரு காரியம். தேவனுடைய சபையை குறிச்சான ஒரு பக்தி வைராக்கியம் அதை நம்மளை பட்சிக்கணுமா. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல, இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். யோவான் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப எனக்கு இந்த வார்த்தை எனக்கு நான் விட்டு கையை பிடிச்சி நான் எனக்கு தகுந்த நேரத்தில் நீங்க தகுந்த வார்த்தையை சொல்லுங்க, ரொம்ப நன்றி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். 17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். உண்மையாலுமே இந்த பக்தி வைராக்கியம் முதல்ல நம்ம எல்லாருக்குமே வைராக்கியம் இருக்கு, நல்லது. அது என்ன வச்சு அதை என்ன பார்த்து தான் நான் சொல்றேன். வைராக்கியம் இருக்குது, நல்லது. ஆனா அந்த வைராக்கியம் முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படும். முதல்ல என்ன பட்சிக்கணுமா, சபைக்கு வரதுலாம் 3வது கட்டம். முதல்ல என்ன பட்சிக்கணும், அதை நம்மளை எப்படி பட்சிக்கும் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 33:14-15 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த அக்கினிக்கு முன்பாக தரித்திருக்கிறவன் யார், சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள் இருக்கு. என்னுடைய பேச்சு, என்னோட பார்வை, இதை முதல்ல நான் அந்த அக்கினி என்னை சுட்டி எரிக்க முடியாது, முதல்ல நான் என்ன வைக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சங்கீதம் 101 நீங்க முழுசாவே படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். ஆண்டவரே நான் அப்படிதான் கேட்பேன், ஆண்டவரே வீட்டை அப்படி மாத்துங்க ஆண்டவரே. இல்ல இல்ல ஏதோ நான் கொஞ்சம் மாறினது கிடையாது, எனக்கு முழு மாற்றம் வேணும், முழு மாற்றம் வேணும். அந்த நான் பாஸ் ஆனது எனக்கு முக்கியம் இல்லை, நான் ரசிக்கப்பட்டது எனக்கு முக்கியம் இல்லை. என்ன எந்த நோக்கத்துக்காக நீங்க ரசித்தீங்களோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையை எப்படியாவது நிறைவேற்றிடுங்க. அப்படிதான் நான் கேட்கிறேன். நான் பாஸ் ஆயிட்டேன், ரசிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வந்துட்டேன், ஏதோ ஏதோ ஒரு ஆண்டோட கிருபை நிமித்தம் சின்ன காரியங்களை செய்ய முடியும், எனக்கு ஆண்டவர் உதவி, இது திருப்தி இல்லை. ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக என்ன அழைச்சிங்க ஆண்டவரே. நான் சந்தோஷப்படுறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, என் பிதா சந்தோஷப்படுறாரா, நீயாகவே அவர் சந்தோஷப்படுறாரா. நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, நான் சகோதரரோடு நான் பழகிற காரியங்களை பார்த்து, நான் வேலை செய்யற இடங்களை பார்த்து, வேலை செய்யற இடத்துல இதான் சந்தோஷப்படுறாரா, பரவாயில்ல, நான் இவங்களை ரசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் சொல்றத நம்ம சொல்லலாம், அது நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அது ஒரு பக்கம் தானே. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறாருன்னா, அவரோட நேசத்துல, அவரோட ஸ்டாண்டர்ட்ல அவர் என்னைக்குமே மாறல. ஆனா நான் தானே அப்பப்போ நான் விழதான் எழும்புறேன். ஆண்டவரே என்ன பட்சிக்கிட்டோம் ஆண்டவரே, என் குடும்பத்தை பட்சிக்கிட்டோம். என் குடும்பத்தை பார்த்து சொல்ல முடியுமா, எனக்கு அது எனக்கு ரொம்ப நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இல்ல அப்படி இல்லை. சில காரியங்களை நான் பேசலாம், துதி எடுக்கலாம், சில காரியத்தை அப்படி இல்லை. எனக்கு தெரியும் ஆண்டவரே எனக்கு தாங்க குடும்பத்தாங்க. வருகிற நாட்கள் என் வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது, ஒரு மாய்மான வாழ்க்கையா வேண்டாம் ஆண்டவர் எனக்கு. மெய்யாகவே அடிக்கடி அப்படிதான் நான் கேட்கிறேன், ஆண்டவரே மெய்யாகவே உங்களுடைய கிருபை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை என்ன பண்ணும் ஆண்டவரே, அது என்னோட வாழ்க்கை, என் குடும்பத்திலையும் அதை செய்யுங்க. நான் வாழற இடத்துல, வேலை செய்யற இடங்கள்ல, அதுக்கப்புறம் தான் சபை. இதை நம்ம இந்த ஆர்டரை மாற்றவே கூடாது. முதல்ல என்ன, என் கண்ணு, என் பேச்சு, என் கிரிகை எல்லாம் நான் அந்த அக்கினி எரிக்கணும், என் குடும்பத்தை எரிக்கணும். அதுக்கப்புறம் தான் சபையில ஆர்டரை மாற்றவே கூடாது. அந்த உதவி செய்யும். இதுதான் நான் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. இப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட மட்டும் இல்ல, வருகிற நாட்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நான் ஆண்டவர்கிட்ட நான் கிருபை கேட்கிறேன். ஆண்டவரே வெறும் வார்த்தையா போயிடக்கூடாது. ஜாக்பாதர் ஜெபம் பண்ண பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, நீங்க வாழணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ உதவி செய்யுங்க. மெய்யாகவே இப்படி வாழணும்னு ஒரு பக்தி வைராக்கியம், கண்களின் இச்சையில இருந்து, கோபத்திலிருந்து, பண ஆசையில இருந்து,
இந்த உலக காரியங்கள் அற்பமா என்ற காரியம், அந்த பக்தி வைராக்கியம் முதல்ல என்ன பட்சிக்கட்டும். அந்த என்ன பட்சித்தது ஆட்டோமேட்டிக்கா என் குடும்பத்துல பட்சிக்க ஆரம்பிச்சிடும். அது நிச்சயமா சபைக்கு வெளியே வந்துடும். அது மறைக்கவே முடியாது. நம்ம உண்மையாலுமே நம்ம மலை மேல உள்ள நம்ம வெளிச்சமா இருந்தா, வெளியே குடும்பதே சொன்னாங்க, நம்ம வெளிச்சமா இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மள மலையின் மேலதான் வைப்பார். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியா இருப்பார். ஆண்டவரே குறைவு கொடுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, வருகிற நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கத்தர். ஆமோஸ் புஸ்தகம் 1066 பக்கம். அந்த மேய்ப்பர் ஆமோஸ் ஒரு துக்கமாய் புலம்பி அவர் சொல்லும் வசனத்தை முதல் வசனத்தில் கேளுங்கள் என்று, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். என்ன சொல்லுகிறேன்? 3 வசனம். நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள். நம்ம கேட்டோம், நாம ஒப்பிடக்கூடாது, மற்றவங்களோடு நம்மளை ஒப்பிடக்கூடாது. மற்றவர்களோடு நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா எப்பவுமே நாம தான் ரைட்டா இருக்கும். இது வீழ்ச்சி விட்ட மனுஷனுடைய தன்மை. நம்ம குடும்பத்தோட மற்ற குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம குடும்பம் எப்பவுமே மிச்சமா தான் தெரியும், கொஞ்சம் சுப்பீரியரா தான் தெரியும். ஏன்னா மனுஷனுடைய கண்கள் குருடானது. அதில் அவன் வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் வர வந்திருக்கிறவன், அவன் குருடு நீங்கி வெளிச்சமடைய வந்திருக்கிறான். ஒரு பரிசெயத்தனை எப்பவுமே அவனிடத்துல ஒட்டி இருக்கு. மற்றவர்களை விட தன்னை நீதிமான எண்ணி, மற்றவர்களை விட தன்னை சரின்னு நினைக்கிற, மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான் என்று காண்பிக்க விரும்புகிற எல்லா குருட்டுத்தனமும் வந்துட்டு இருக்கு. அதனால யாரோடு எப்போ ஒப்பிட்டு பார்த்தாலும் நம்முடைய கண்களுக்கு நாம தான் புத்திமானா இருப்போம். பவுல் சொன்னார், அப்படிப்பட்டவர்கள் புத்திமான்கள் அல்லன்னு. கிறிஸ்துவோடு நாம கேட்ட மாதிரி கிறிஸ்துவோடு நாம நம்மை ஒப்பிட்டுட்டோம்னா எந்த காலத்திலும் சாகுற வரைக்கும் நம்மிடத்துல ஒரு நல்லதை நம்ம காணவே மாட்டோம். ஏன்னா அவ்வளவு வெளிச்சமும் பரிசுத்தமும் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு பரிசுத்தர். அவரோட நம்ம ஒப்பிட்டோம்னா நம்ம தலையை தூக்கவே முடியாது. அதனாலதான் அவரை நோக்கி நாம் வாசிக்கிறோம். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். அவரை பார்த்துட்டோம்னா வேற எதை யாரை விடையும் நமக்கு உயர்வாய் தோணாது நமக்கு. ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை, இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அது உள்ள ஒண்ணுதான். எப்ப பார்த்தாலும் நாம மற்றவங்களோட நல்லவங்க, சரி, நாம சபைக்கு போறோம், நம்ம அது போதிக்கப்பட்டிருக்கோம், இது போதிக்கப்பட்டிருக்கோம், இன்னும் சொல்லப்போனா ஒரு தரமான சபையில நாம் இருக்கிறோம், மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு மாதிரி கீழான பார்வை பார்க்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா வர பார்க்கும். இப்படியெல்லாம் வராம எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்ட ஜனங்களில ரொம்ப சொற்பமான ஜனம் கடைசியா வந்து சேர்ந்தது. ரொம்ப சொற்பம். எத்தனை பேர் கானானுக்குள் பிரவேசித்தது? 2 பேர். நமக்கு இவையெல்லாம் எச்சரிப்பாயும் திருஷ்டாந்தமாயும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க ஆமோஸ்? நகரத்திலிருந்து நீங்க எப்படி அதை மொழிபெயர்த்து கொண்டாலும் சரி, ஏதோ ஒரு அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள்ல 1000 பேர்ல எத்தனை பேரு? 100. அவ்வளவுதான் மீது. 100 பேர்ல எத்தனை? 10. அப்படிதான் மீந்திருக்கு. 1000 வந்ததுல 100 பேர் தான் இப்படிப்பட்ட தேவனை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருக்கு முன்பாக நின்று எத்தனையோ தடவை நாம சொல்றோம்,
அதேதான் பேசிட்டு இருக்கோம். நம்முடைய சபையுடைய பெரிய ஒரு தாற்பயமே தன்னைத்தானே நிதானிக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் தான் நம்ம கேட்டு பார்க்கணும். நம்மை நாமே எத்தனை முறை ஒரு நாளைக்கு நம்ம நிதானிக்கிறோம், நியாயம் தீர்த்து பார்க்கிறோம். சடுக்குன்னா அடுத்த பாடல்ல தான் நம்மளுடைய காதல் இருக்குது. நம்மளை மறந்து நம்மளை பற்றியே மறதி வந்துடுது. உடனே அடுத்தவங்க பார்டருக்குள்ளதான் நம்ம போக பார்க்கிறோம். ஒண்ணு மனைவியினுடைய ஏரியாவுக்குள்ள, புருஷனுடைய ஏரியாவுக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருடைய ஏரியாவுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுடைய ஏரியாவுக்குள்ள, அவர்களைத்தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ரொம்ப சொற்பமான ஜனங்கள் மட்டும்தான் இடுக்கமான வாசலை கண்டவங்க. தாங்களே நியாயம் திருக்கிறவங்க ரொம்ப சொற்பம். நாம எப்படித்தான் நம்மளை சொல்லிக் கொண்டாலும் நாம தான் நம்மளை நியாயம் திருக்கிறோம். ரொம்ப சொற்பம் மீந்து இருக்கிற ஜனம். அந்த 100ல 10, அந்த 10ல நான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்மளை பார்ப்போம். எந்த பாவத்தையும் மறைக்க நாம யார் மேலேயும் பழி போட தயாரா இருக்கிற ஆட்களா இருக்கும். நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள முடியாதனால பிறர் மேல பழி போட்டுக்கொண்டு கருன்னு இருக்கிறோம். நம்ம நியாயம் இருக்கிறோம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆழமாய் நம்ம 100ல 10 நான் தேர்வுனா என்ன எழுதிருக்கு? 1000 வந்ததுல 100 தான் தேருது. 10ல 1ன்னு அர்த்தம். 100ல 10 மீறுது. அந்த 10ல நான் ஒரு ஆளா இருப்பேன் ஆண்டவரே. எனக்கு உங்களை போல இருக்கிற நம்ம நேற்றுக்கு நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஆண்டவர் செய்த எல்லா வெளிப்படையாய் செய்த எல்லா காரியங்களையும் இங்கே செய்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஏதாவது லிட்டரலா உங்களில் முதன்மையா இருக்கிறவன் வேலைக்காரனா இருக்க கடவுள்னா எதையாவது வேலை செய்யறதா யோசிச்சுட்டே இருக்கிறோம். வேலையை செஞ்சுட்டோம்னா நம்ம கடைசி ஆள் நினைக்கிறோம். அது இல்ல, அது ஆவி. இதெல்லாம் ஆவி. ஆண்டவர் ஒரு விருந்துக்கு அழைக்க சொன்னா நீ முதல்ல போய் உட்காராதான்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஒரு லிட்டரல் நினைக்கிறீங்களா? கடைசியில உட்கார்ந்துக்கிட்டே முதல்ல உட்கார்ந்துதான் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம விளைவிக்கணும், ஆவியை விளைவிக்கணும். நம்ம கடைசியா உட்கார்ந்துருப்போம். நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம் என்ன இருக்கும்? முதல்ல நாம இப்படி எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு சாகக்கூடாது. எழுத்து எப்ப பார்த்தாலும் கொல்லும். ஆவி கிறிஸ்துவை போல உயிரடைய செய்யுங்கள். அதுதான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை ஆவி உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆவினா கிறிஸ்துவின் ஆவி நம்மளே உயிர்ப்பிக்கிற வாழ்க்கை. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவியினால, கிறிஸ்துவின் ஆவியினால தான் மறுபடியும் பிறந்தோம். மறுபடியும் பிறந்தவருடைய அந்த கிறிஸ்துவின் ஜீவன், அந்த ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கு. நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அவருடைய ஜீவன். நீங்க எப்படி மறுபடியும் பிறக்கிறத விளங்கிருக்கீங்கன்னு தெரியல. ஏதோ கரண்டி எடுத்ததுனால, பெருக்குமாறு எடுத்ததுனால, ஓடுனதுனால, ஒடியாததுனால நம்ம மறுபடியும் பிறந்தோம்னு நினைச்சிருந்தா நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை புரியாது. அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய ஆவியினால் தொடப்பட்டு, தன்னுடைய ஆழ்த்தத்துவமே மாற்றப்பட்டு, தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நான் ஒண்ணு இல்லைன்னு வந்த வாழ்வு. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் பாவின்னு வந்த ஆள். பாவத்துக்கு சரியா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டா பாவம் சரியாகாது. நம்ம அப்படி விளங்கி கொடுக்கும். அது அஞ்ஞானமா இருக்கும். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் தர்மம். என்ன சொல்றாங்க? தர்மம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். தலகா இது உலகத்தாருடையது. தர்மம் தலகாக்காது. கிறிஸ்து தான், அவருடைய கிருபை தான், அவருடைய ரத்தம் தான். அவருக்கு பயப்படுகிறதுனால மட்டும்தான். ஏதோ நம்ம செய்த பாவத்துக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தை செஞ்சோம்னா ஈடாகாது. இதெல்லாம் அஞ்ஞானமா இருக்கும். அஞ்ஞான மார்க்கத்தை கொண்டுட்டு உட்காரக்கூடாது. நம்ம மனம் திரும்பணும். நம்முடைய பாவத்துக்கு கொஞ்ச நேரம் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டோம்னா சரியாகுதுன்னு நினைக்க கூடாது. அது இல்லது. ஒப்புரவாக வேண்டியவங்களோட ஒப்புரவாகணும். எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், கொள்றோம். நமக்கு பிறரோட ஒப்புரவாகணும், காரியங்களை செட்டில் பண்ணணும். மறைவு இல்லாம, மாய்மாலம் இல்லாம, திறந்த புஸ்தகம் போல நாம இருக்கணும்னு நமக்கு தோணுது. அவங்களோட நாம தேவலாம், இவங்களோட நாம தேவலாம். நாம என்னத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க. செத்த பெந்தகோஸ்து சபையை விட்டுட்டு வந்து செத்து இருக்கிறீங்க.
ஏதோ கல்லை மண்ணை வணங்குகிற கத்தோலிக்க சபையை விட்டுட்டு இங்க வந்து வேற ஏதோ சிலைகளை வணங்கி கொண்டு நான் இங்க இருக்கிறேன். இங்க மனுஷரை வணங்கி கொண்டு இருக்கிறேன், படத்தை வணங்கி கொண்டு இருக்கிறேன், மனுஷருடைய அபிப்பிராயத்தை வணங்கி கொண்டிருக்கிறேன். நாம தான் நம்மளை நியாயம் தீர்த்து பார்க்கணும். நான் என்னத்தை தான் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறேன். அது உயிர்ப்பிக்கப்பட்டது. மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்த உயிரடைகிற வாழ்க்கை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்த என்னை தேவன் உயிர்ப்பித்தார். அப்படி உயிர்ப்பித்த ஒரு மனுஷனுடைய வாழ்வு எப்பவுமே ஒரு இடுக்கமான வாசல் தான். அது 1000 வந்தால் அதுல 100 தான் தேரும். இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவள் கிறிஸ்துவின் அர்த்தம். இடுக்கமான வாசல்லாம் ஏதோ அப்படியே கிறிஸ்துவை நானே வாசல், என் நீதிதான் உன் நீதி ஆகணும். அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிற வெகு சிலர் 10 சொல்றாங்க. 10 நான் தேர்வுனா மறுபடியும் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எப்போதுமே தொடாதே, ருசி பாராதே, அதை செய்யாதே, இது செய்யாதே அப்படிங்கிற ஒரு பிரமாணம் எப்போதுமே இல்லை. கொலோசியர் புஸ்தகம் நினைக்கிறேன், இருக்கா? ஞாபகம் இருக்கா? கொலோசியர் தானா? கொலோசியர் புஸ்தகம். நாம் இன்னும் ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட மனுஷராய் வாசல், ஒரு இடுக்கமான வாசலை நாம் காணோம். மனுஷரை ஆராதிக்கிறவர்கள் பெருகி வருகிறோம், தேவனை விட்டு விட்டு. நமக்கே தெரியல நம்ம மனுஷரை ஆராதிக்கிறவங்க ரசிகர்கள் இங்க இருக்கிறோம். மனுஷருடைய ரசிகர்கள் நாம் இருக்கிறோம். இடுக்கமான வாசலை இயேசுவை விட்டு விட்டோம். நம்முடைய கண்கள் பெரிய மனுஷர்கள் வந்துருக்கிறோம். யாரா இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி இயேசு வச்சு ஓடவே வேற மனுஷர்கள் வந்து நம்ம தான் கேட்டு பார்க்கணும். நம்ம யாருக்கு ரசிகர்களா இருக்கணும்? தொலைஞ்சோம். அவங்களாலே ஒருவேளை இடவடையும். ஒருவேளை தேவன் அப்படிப்பட்ட ரசிகர்களா நாம இருந்தா அவங்க கையில இருந்து நம்மளை எப்படி புடுங்கணுமோ அவர் புடுங்குவார். எந்த மனுஷனும் நம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்ம சம்பாதிக்கல. தேவன் அவர் சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட நம்மை எந்த மனுஷனுடைய கையிலும் கொடுக்க அவர் வரல. மனுஷரை மதிக்கிறது, கனம் பண்ணுகிறது, அதெல்லாம் தேவை, அதெல்லாம் வேணும். ஆனா அங்க எழுதியிருக்கிறபடி 19 தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று இவர்கள் எப்படிப்பட்ட மனுஷர்கள் அப்படின்னு 20 வசனம், இதெல்லாம் தொடாதே, ருசி பாராதே. 20 வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்தவர்கள். இன்னும் உலக வழக்கத்தின்படியே நம்ம பிழைக்கிறோம்ல. நமக்கு நான் அதை செய்யல, இதை செய்யல, அதை செய்யலங்கிறதா நம்முடைய கணக்கு. நிறைய ஜனங்கள் அதெல்லாம் செய்யல. நான் அதை செய்யாதனால, இதை செய்யாதனால அப்படி இல்ல. எப்படி இருக்கு பாருங்க அடுத்த வசனம். பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது. என்ன? ஒரு இடுக்கமான வாசலை கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அவர்கள் எந்த பிரமாணமும் இல்லாத தாங்கோட்டிகள் அல்ல. அவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. ரோமர்களுக்கும் 8ஆம் அதிகாரம். அவர்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கிருபைக்கு உட்பட்டவர்கள். 6:14 அப்படின்னு நமக்கு சொல்லுது. ரோமர் 6:16. நீங்க கிருபைக்கு உட்பட்டது அப்படின்னா பாவங்களை மேற்கொள்ள. நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள். நாம் கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. 8ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆவியின்படி நடக்கிற நாம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக ஆவியின்படி நடக்க வந்த மக்கள் நாம். 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு வேற எந்த நியாய பிரமாணமும் இல்ல, எந்த சட்ட திட்டமும் இல்ல. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கலாத்திய புஸ்தகம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் அதை எப்படி கலாத்திய சபை பின்வாங்கி அவர்கள் ஒரு கிரியிலே அவர்களுடைய தொடாதே, ருசி பாராதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே, விருத்த சேதனத்துக்கெல்லாம் போன போது அவர்களை பற்றி அவர் சொன்னது.
5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய உடன்படிக்கையில விருத்த சேதனம்னு ஒண்ணு இருந்தது. இப்ப நாம ஏதாவது ஒரு கிரியை செய்து கொண்டால், அப்படி படிச்சு பாருங்க, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால், ஏதாவது ஒரு செயலை, ஒரு மத ரீதியான ஒரு செயலை, இது சபை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்கிறதான தாழ்மை என்கிற தோட்டமான ஒரு செயலை, பக்தியான ஒரு செயலை, எந்த செயலை செய்து கொண்டாலும் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனமும், எத்தனை பேர் இருக்கோம்னு தெரியல, கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல், கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. நாம ஒரு சில விஷயங்களை மனுஷருக்காக அதை இதையும் செய்து உருட்டி பிரட்டி, நான் அது செய்யல இது செய்யல, அப்படி வாழ்றேன் இப்படி வாழ்றேன் நினைச்சு கொண்டு சொல்லிக்கொண்டு ஒரு பிரயோஜனம் கிறிஸ்துவினால் எனக்கு இல்லை. அடுத்து 4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், சட்ட திட்டங்களினால், பயத்தினால், ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியினால், இதான் சட்ட திட்டம் நமக்கு கொடுக்கிறது, பயம் அல்லது ஒரு ஆசீர்வாதம், ரெண்டையும் நியாயப்பிரமாணம் கொடுக்குது. நியாயப்பிரமாணம் என்ன கொடுக்குது? உபாகமம் 29ல ஒரு சுருக்கமா தெரியுமா? அப்படி இதை செய்தால் இந்தந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும், இதை செய்யாவிட்டால் இந்தந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். 2 நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி மனுஷனுக்கு 2 சொல்லுது. 1, இதை செய்தால் நீ பிழைப்ப, இதை செய்யலனா சாபம். அப்ப பயம், நியாயப்பிரமாணம் எப்ப என்ன பயம்? 1 ஒரு மோகம், உலக மோகம், ஆஸ்தி அல்லது ஆசீர்வாதம், அது ஒரு மோகம் அல்லது பயம். நியாயப்பிரமாணத்தை நமக்கு உண்டாக்குற நீதி. யாருமே நியாயப்பிரமாண நீதிக்கு பிள்ளைகளை யாரும் நம்ம பயப்படக்கூடாது. சட்ட திட்டங்களுக்கு நம்ம வரக்கூடாது. நாம மறுபடியும் பிறக்கணும். அதனாலதான் சார், மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளைக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் நீதி இல்ல, கிறிஸ்துவின் நீதி அவனுக்குள்ளே வருது. ஆவின் பிரமாணம், சட்டம் அவனுக்குள் வருகிறது. அவன் அந்த ஆவியானவர் சொல்கிற ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறான். வேற சட்டமே அவனுக்கு இல்ல. ஆவியின் பிரமாணம், கிறிஸ்துவின் ஆவியின் சட்டம் அவனுக்குள்ளே இருக்குது. என்ன சொல்ற? நியாயப்பிரமாணத்துல நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, படிக்கவே கஷ்டமா இருக்குல்ல. நம்ம ஏமாந்து போக கூடாது. கொஞ்சம் ஜனம் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சு நம்ம எத்தனையோ சபைகளை விட்டு, எத்தனையோ மதங்களை விட்டு நாம இங்க கூடி சேர்ந்திருக்கிற ஜனம் கொஞ்சம் ஜனம் அப்படின்னு 100ல 10 அப்படி நம்ம வச்சுக்கோம். அப்படின்னு சொன்னா நாம நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களா என்ன செய்யக்கூடாது? காண விரும்பக்கூடாது. கிருபையினாலே நாம் அப்படி ஆகணும். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிருக்கணும். நாம் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துருவோம். கிருபையிலிருந்து விழுந்தோம்னா பாவத்துக்கு அடிமையா தான் இருப்போம். நாம கோபம், இச்சை, பச்சை இப்படியே தான் இருப்போம். அதுல சந்தேகம் இல்லை. கிருபையில மட்டும் இல்ல. இப்ப எல்லா மதங்களையும் போல, நம்ம எல்லா சபைகளையும் போல நாமும் தப்புன்னு செஞ்சு உருண்டு பிறகு எல்லாத்தையும் காட்ட கொளுத்தி விட்டு அப்புறம் நமக்கு தெரியும் தப்புன்னு போய் மன்னிப்பு கேட்போம். கேட்டு பாருங்க. கோபம்னு பேசுறேன் கூட சொன்னாங்க. உங்க மனைவியை கேட்டு பாருங்க, புருஷன் நீங்க அவருக்கு உங்க புருஷன் கோவப்படுறத சகோதரர்கள் போய் கேட்டு பாருங்க. அப்படி நான் கோவப்படுறேன் பழிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல 2 பேரும் கோவக்காரராக இருந்தா அவனும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல நிச்சயம். நாமே இப்படி கோவப்படுறோம், அவரே எப்படி சொல்றது? மனைவி புருஷனே அத்தை பெரிய கோவக்காரர், அப்புறம் புருஷன் எப்படி சொல்றது? 2 குருடரும் வழிகாட்டுவாங்க. ஆனா உண்மையாய் ஆண்டவரை நேசித்து வாழுகிற பிள்ளைகளா இருந்தா மனைவிக்கு புருஷனுடைய கோபம் தெரியும், முகமே தெரியும். பேச்சு எவ்வளவு சாஃப்டா இருந்தாலும் அதுல இருக்கிற கடினம் மனைவிக்கு தெரியும். ஏன் எப்படி சொல்றீங்க? நான் கோவப்படல, இதெல்லாம் சும்மா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. தடிப்பா சொல்றதுக்கு தெரியும் அவங்களுக்கு, ஆனா அதை நம்ம கேட்கறது இல்ல. நான் இப்ப சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னு கேட்டா தப்பா தானே சொன்னீங்க, அப்படி தப்பா புரியாம இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவன் கேட்கறது இல்ல. குருடருக்கு வழிகாட்டுகிறோம். கிருபைங்களுக்கு விழுந்துட்டோம். கிருபைங்களுக்கு நாம விழுந்ததுனால பாவம் செய்யாம நம்மால வாழவே முடியாதா? உங்களுக்கு எனக்கு ஒரே சட்டம் தான்.
எப்பமெல்லாம் எங்க தடுமாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அது எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, நாம் கிருபையில் இல்லை. இப்ப நாம் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. நான் இப்படி இருக்கிறது காரணம் கிருபை எனக்கு இல்லை. பொறாமை, கசப்பு, வெறுப்பு. யோசிச்சு பாருங்க, சபையில் இருக்க அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப சாத்தியம். சபைக்குள்ள வந்தவங்க எல்லாம் 10 பேர் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா? அவ்வளவுதான். ரொம்ப மினிமமான ஜனங்கள் தான் நெருக்கமான வாசலை கண்டவர்கள். ஏதோ ஒரு வார்த்தையை எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை இப்பவும் நாம் கேட்கிறோம். நேற்று நான் கேட்டதை சொல்றேன். யோவான் 16ஆம் அதிகாரம் எத்தனையோ முறை நாம் வாசித்தோம். நாம சபையில வாசிக்காத வாரங்கள் குறைவா கூட இருக்கலாம். 16ஆம் அதிகாரம் 13, 14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்கள், தான் கிறிஸ்துவிலே கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி நம்மை அறிவிப்பார். அடுத்த வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் இடத்துல ஒரு சில வெளிப்படையான காரியங்களை தான் நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். ரைட்டு, 4 சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாருன்னு எல்லாம் எழுதியிருக்கா? எல்லா சோதனையும் நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இழுத்து கொண்டு வந்து எங்கெங்க ஒரு மூலையில விட்டுட்டு போறதா தெரியல. அவர் என்னை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாருங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நேரத்துக்கு என்ன சொன்னவர், திரையை விலக்கி காட்டணும். நான் பார்க்காத ஒன்றை அல்லது கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான வாழ்க்கை நம்ம எல்லாரும் பார்த்து அட்மையர் பண்ணுறோம். அதை சில சமயத்தில் பின்பற்றுகிறோம். நல்லது. தாழ்ந்த இடத்துல உட்காருங்கன்னா தாழ்ந்த இடத்துல உட்காருறோம். உள்ளம் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. எத்தனை விஷயங்களை சொல்லலாமா? அப்படி உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறவன் வேலைக்காரனா இருக்கு. ஏதாவது வேலை செஞ்சு நான் முதன்மையா இருக்க விரும்புறேன்னு காட்டுறோம். நேரத்துக்கு முன்ன ஒரு சகோதரோட பேசியிருந்தேன், ஒரு வாலிப பையன். சபையில சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு சொல்றாங்க. சொந்த குடும்பத்தை நடத்தாதான் சபையை விசாரிக்க முடியும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன உணர்ந்ததுன்னா, அவரை நான் நியாயம் சொல்றேன். நிறைய வாலிபர்களுக்கு இந்த சொந்த குடும்பத்தை நன்றா நடத்துகிறதுக்கான ஆசை தான் என்னவா இருக்கு? நான் சொல்றது புரியுதுதான். சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், குடும்பத்தை நல்லபடியா வைக்கணுங்கிறதுக்கான பின்னாடி இருக்கிறது ஆசை என்ன? என்னது? சபைய நடத்தணும். அப்படியா? சொந்த குடும்பத்தை நீ மட்டும் நடத்து நல்லபடியா, மனைவியோட பிள்ளைகளோட கடன் வாங்காம இருக்கிறது போதும்னு சமாதானமா சந்தோஷமா வருமானத்துக்குள்ள ஆண்டவரை நம்பிக்கொண்டு உனக்கு தேவன் கொடுத்த வட்டத்துக்குள்ள சந்தோஷமா நட. எதுக்காக? அதெல்லாம் உண்மைதான் தம்பி, அதெல்லாம் உண்மைதான். கிறிஸ்துவ போல ஒரு குடும்பத்தை நடத்தினவங்க தான் யாரு? அப்பதான் சிந்திக்கும். மறைக்கப்பட்ட அந்த திரை அப்படி பரிசுத்த ஆவியானவர் விலக்கி ஒரு குடும்பத்தில் தலையாய் யோசேப்பு இறந்த பிறகு கை கெடுக்க கால் கெடுக்க 2 வேலை செய்கிறவர்கள் மனுஷனாய் சம்பாதிக்கிறவர் அவர் எப்படி இருந்திருக்கும்? நிறைய விஷயங்கள் சொல்லப்படாது. நான் எத்தனையோட கற்பனை பண்றேன். அட்லீஸ்ட் 2 சகோதரிகள் இருந்ததுல அவர் என்ன எப்படிதான் பேசிப்பாங்க? ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தாவேனா என்ன சொல்லிருப்பாங்க? என்ன இது கிழிஞ்சுக்கிட்டு வருதுங்க, ஜாக்கெட்டுக்கு பாருங்க கிழிஞ்சிச்சு பாருங்க. இன்னும் ஒண்ணு, எனக்கும் தானே இன்னதெல்லாம் இல்லைன்னு போய்
பிதாவத்தில் ஜெபிச்சாங்க நம்ம சொல்றேன். என்ன ஜெபிச்சாங்க? பிதாவே ஒரு வேலை வரணும்னு ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்ப அந்த அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு வேலை வந்தா இந்த காரியங்கள்லாம் செய்யலாம்னு யோசிக்கிறேன். இப்போ வந்து தங்கச்சி வந்து இப்படி சொல்லுது, கற்பனை தான். அப்படி அவர் போய் நின்னா என்ன சொல்றாங்க? இப்படிதான் என்ன சொல்றாங்க? ஆகாயத்து புஷ்பங்களே, காட்டு புஷ்பங்களே இதா பேசுறது தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க என்னதான் சொல்றீங்க? இதா என்ன பேசினாரோ அதை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. இதா என்ன சொன்னார்? அவருக்கு காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பாரு. அவங்களுக்கு கொடுத்துக்கிற நான் உங்க தங்கச்சி கொடுக்க மாட்டேன். மரியம்மா வர்றாங்க. எப்பா நாளைக்கு அரிசி இல்லை, இன்னைக்கு காலையோட முடியுது, சாயங்காலத்துக்கு அரிசி இல்லை, ஏதோ சமைக்கணும். என்ன செய்வாங்க? இந்தாமா வாங்கிட்டு வா. அப்படியா சொன்னாங்க. போய் மீனை குடி, வெள்ளிப்பணம் கிடைக்கும். அப்படியா? பக்கத்துக்கு குளத்துல மீனை போடுமா, ரெண்டு மீன் கிடைக்கும். அது வெள்ளிப்பணத்தை எடுத்து போய் அரிசி வாங்கிட்டு போனா என்னமா இருக்கு? எப்ப பிஞ்சு போற 2 தோசை இருக்கு, இப்படி எடுத்துடுவாங்க. எத்தனை பேர் சாப்பிடணும்? 5000 பேர் கொடுத்தாங்களா? இப்ப எத்தனை பேர் சாப்பிடணும்? அட்லீஸ்ட் 7-8 பேர், அவ்வளவுதானே. சிம்பிள். செய்தாங்க. தனக்காக வாழாத கிறிஸ்து, தனக்காக எதையுமே செய்யாத கிறிஸ்து. எப்ப பார்த்தாலும் பிதாவையே அண்டிக்கொண்டு, பிதாவே நீர் போதும், நான் மனுஷனா வந்திருக்கிறேன், எனக்காக நான் வாழல, என் சித்தம் செய்ய நான் வரல, உங்க சித்தம் ஆகணும், நீங்க நடத்துகிற எல்லா பாதைகளிலும் உங்களை தேடணும், உங்களுக்கு நான் அப்படி இருக்கட்டும், விசுவாசப்படும். அம்மா இப்படி சொல்றாங்க, நாளைக்கு ஒண்ணும் இல்லை, கையில ஒண்ணும் இல்லை. என்ன செஞ்சாங்க? பிதாவே அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஆகாயத்துல பறக்கிற பறவைகளை கவனித்து பாரு, அவைகளை பிழைப்பு விட்டு உங்களுக்கு பிதா இருக்கிறார், நீங்கள் விசேஷத்தவர்கள் இல்லையா? இந்த பூமியில என்னுடைய சித்தம் செய்ய வந்த நீர் விசேஷித்தமானவர் இல்லையா? இயேசுவிடத்தில் என்ன சொல்லுவார்? நீர் விசேஷித்தமானவர் இல்லையா? உம்மை விட்டுடுவேன் நான். ஆகாயத்துல பறக்கிற அந்த பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க நான் கொடுக்காம விட்டுருவேனா? நாளைக்காக கவலைப்படாதீங்க, போய் தூங்குங்க இயேசுவே. அப்படித்தானே உணர்ந்துக்கணும். இப்படித்தானே வாழ்ந்த. இப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கைய தேவன் நமக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு என்னன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கவும், என்ன வருமானமோ யாரையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒப்பிட்டு பார்க்கறது ஏதோ பக்திக்கு மட்டும் இல்ல, பண விஷயத்துக்கும் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. பல சூழல்கள்ல, பல வருமான சூழல்கள்ல, ஏற்றத்தாழ்வுல, குறைவுகள்ல, வேலை வித்தியாசங்கள்ல பல விதமாய் நாம் கடந்து போகிறோம். எனக்குன்னு தேவன் ஒரு வட்டத்தை வரைச்சிருக்கார். எபிரேயர் 12 எப்படி இருக்கு? நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்துல நான் இயேசுவை நோக்கி பொறுமையா, அவசரப்படாம, பதஷ்டப்படாம, என் எல்லையை தாண்டாம, என் வருமானத்துக்கு மேலாய் நான் செலவு செய்யாம, போதும் என்கிற மனதுடையக்கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, போதும் போதும் ஆண்டவரே போதும். உங்களால என் தேவைகளை சந்திக்க முடிய பிள்ளைகளுக்கு எதையும் நீங்க செய்ய முடியும். நான் யாரையும் பார்த்து என் பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்பல, நான் யாரையும் பார்த்து செலவு பண்ண விரும்பல, அவங்க வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு நான் எதையும் யோசிக்க விரும்பல. எனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கு, என் புருஷனுக்கு ஒரு வருமானம் இருக்கு. ஆண்டவரே, அந்த வருமானத்தை 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த நீர் எங்க குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை போஷித்து தர முடியும் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஓடணும். ஆண்டவரை போல பார்த்து அதெல்லாம் விலைக்கு ஆண்டவர் காட்டணும். அந்த கரையை காட்டலைன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 போஸ்டிங்களை பேர செய்யுங்க, இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க. இது ஏன் வாங்கின? பதில் இல்லை. வாங்கும் போது என்ன கேட்கிற, அடைக்கும் போது என்ன கேட்டுட்டு இருக்கிற? வாங்கும் போது அல்லவா என்ன கேட்டிருக்கணும்? தப்பா சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படி எல்லாம் நான் வாங்கலாமா, வாங்கணுமா கேட்கலையே. இதை நீர் அடைப்பீராக, இதை நீர் அடைப்பீர். என்ன இதெல்லாம் நம்ம ஆண்டவரை திரைய வலைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை காட்டல.
அப்படியே திற விலைக்கு நான் இதுவரையா பார்க்காத காரியத்தை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற வாழ்வு. நாம் இதுவரையாய் நாம் பார்க்காத ஒன்றை திரைவலைக்கு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டுகிற ஒரு வாழ்க்கையை தான் காட்டுகிறார். நான் கேட்டேன், வாட் வுட் ஜீசஸ் டு? இயேசு இந்த சூழலில் இருந்தா என்ன செய்திருப்பார்? எல்லாருக்கும் சவால், பிள்ளைகளுக்கு, எல்லாம் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் சவால். சபைக்கு வருகிற சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. இயேசு ஓ ஸ்தானத்தில் இருந்தா என்ன செய்திருப்பார்? எப்படி நடந்திருப்பார்? எத்தனையோ தவறுகள் நாம் செய்கிற மக்கள். ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி திரும்பி வந்து, ஆண்டவரே நீர் இருந்தா எப்படி நடந்திருப்பீங்க இந்த சூழ்நிலையில்? நீர் இருந்தா அவன் மனைவியோட எப்படி பேசியிருப்பீர்? எப்படி பேசினாங்க? அப்பாலவோ சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்பாலவோ சாத்தானேன்னு சொன்னார் தன் மனைவியை பார்த்தான், சபையை பார்த்து. நான் காலையில யோசித்தேன், சின்ன சின்ன உப்பு பெறாத விஷயத்துக்காக இடம் அடைகிறோம். தேவனுடைய மனம் யாரை தேடுதுன்னு நான் காலையில யோசித்தேன். அப்பாலவோ சாத்தானேன்னு சொன்ன ஒருவன் இடர் அடையல, ஒண்ணுமே சொல்லாத ஒருவன் சின்ன விஷயத்துக்கு இடர் அடைஞ்சிட்டான். இந்த பணத்தை வித்து தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் என்று சொன்ன நீ தரித்திரத்துக்கு கவலைப்படல, சொன்னதை குறிச்சு இடர் அடைஞ்சிட்டான். தேடியே போல. சாத்தானேன்னு சொன்ன ஒருவர் இடர் அடையல, அவனை ஒரு பார்வை அப்படியே பார்த்தாரு, ஒதுங்கி போயிட்டான். இன்னும் சொல்ல போன சவுத்துல முட்டிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கும். யாரையும் பார்க்கவே முடியல. அந்த பக்கமா திரும்பி நின்று 3 நாளா அழுதுகிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட துரோகம் செய்த பாட்டினான் என் ஆண்டவர். உயிர் தெழுந்து என்ன சொன்ன? முதல்ல போய் பேருக்கு சொல்லுங்க, நம்ம சகோதரன் சகரியா தான் சொல்லுவாங்க. அவன் அழுது அழுது செத்து போயிட போறான். முதல்ல போய் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உயிர் தெழுந்தேன், உன்னை பார்க்க வர்றேன். எப்படிப்பட்ட நல்ல கர்த்தர். சின்ன சின்ன உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் நாம் மனைவி, புருஷன், சபையில சகோதரர்கள், பிள்ளைகள், பெற்றோர் நாம் இடர்கள் அடைஞ்சா தேவன் நம்மளை தேடி வருவார் நினைக்கிறீங்களா? அப்பாலவோ சாத்தானேன்னு நம்ம திருத்தப்பட்டால் அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்ததுல ஒருத்தனுக்கு பேருக்கு. அப்ப அப்பாலவோ சாத்தானேன்னு சொன்ன போங்கையா, பல மீனெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களே இப்ப சாத்தானேன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு அவன் போலியோ அவனை திரும்ப தேவன் அழைத்து உண்டு. இயேசு அப்படி திற வலைக்கு பரிசுத்த ஆவியானவரே இயேசு எனக்கு காண்பியும். நமக்கு ஒரே ஒரு சிந்தை நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும், அந்த ரெமனன்ட் பீப்பிள், கொஞ்சம் ஜனங்களுடைய ஆழமான எண்ணமே பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை எனக்கு காட்டும், இயேசுவை எனக்கு காட்டும், வேற எதையும் எனக்கு காட்டும், இயேசுவை எனக்கு காட்டும், ஐயா இயேசுவை எனக்கு காட்டும். அதுபோல் இயேசு வாழ்ந்த எனக்கு வாழ்க்கை காட்டும். இயேசு இருந்தா எப்படி இருந்திருப்பார்? ஒரு வாலிபன் அப்படிதான் சிந்திக்கணும். இயேசு இந்த சூழலில் இருந்தா எப்படி நடந்திருப்பார்? ஒரு மனைவி அப்படிதான் யோசிக்கணும். இயேசு இந்த சோதனையில இருந்திருந்தா அவர் எப்படி ரியாக்ட் நடந்திருப்பார்? வாட் வுட் ஜீசஸ் டு? அவர் என்ன செய்திருப்பார்? ஒரு புருஷன் அப்படி யோசிக்கிறார், இயேசு இருந்தால் எப்படி இருந்திருப்பார் இந்த சூழ்நிலையில? பரிசுத்த ஆவியானவர் அப்படி திரைய விலைக்கு நமக்கு காட்டணும். இயேசு இருந்தார் எப்படி இருந்திருப்பார்? அதுதான் இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவள் கண்கள் நிச்சயம் கேட்டு நானும் கேட்டு என் வாலிப நான் ஒரு முறை எனக்கு கண்ணுவலி வந்துச்சு. கண்ணுவலிதான் சாதி கண்ணுவலி, கண்ணே போச்சுங்க. பெந்தோச சபையில் இருந்த காலம், கண்களில் நிச்சயம் போல ஒரு கைவாளித்தனமும் போகல, சத்தியம் அறியல, சத்தியம் என்ன விடுதலையாக்க கண்ணுவலி வந்துருச்சு. கண்ணே திறக்க முடியல, வீங்கி போச்சு, அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு எப்படியோ இருக்குது. ஐயா எனக்கு கண்ணை சுகமாக்கும் ஜோமன். எப்படி எழுதிட்டு வேறதுல கண்ணு உனக்கு இடர் உண்டாக்குனா அத இடர் உண்டாக்குன காலத்துல சொல்ல, பெருசா இடர் உண்டாக்குன காலத்துல கண்ணை பிடிங்கி போடுன்னு நான் எப்படி உணர்ந்தேன்னு சொல்ல. ஏண்டா நீ உன் கண்ணை பிடிங்கி போடுனா நீயும் போட மாட்டேன்ற, நான் உன் கண்ணை பிடிங்கி போடுன்னா விடவும் மாட்டேன்ற. இதான் நீ
நீ எப்படிப்பட்ட ஆளு? நான் உன் கண்ணை புடுங்கணும்னாலும் ஆண்டவரே என் கண்ணை குருடாக்கும் ஆண்டவரே, நான் அப்படி ஜெபிக்கிறது அப்படி ஈஸி. ஜெபிக்கிறதுலாம் கிடையாதுல்ல. கண் போன போக்கிலே கால் போ. எங்க போகுது? என்னுடைய முடிவு மரணம். என் கண்ணை பிடிக்கி போடும் ஆண்டவரே, கண்ணை குருடாக்கும். நான் குருடாக்குறேன். ஒண்ணுமே ஆபரேஷன் எதுவுமே வேண்டாம். உன் கண்ணு ஒரு கேட்ராக்ட் வந்து குருடாக்கிடும். ஐயோ ஆண்டவரே என் கண்ணை சுகமாகும். நான் எடுக்கணும்னாலும் விட மாட்டேன்ற, நீயும் எடுக்க மாட்டேன்ற. அதானே நீ. எப்பவுமே நம்ம அப்படிதான் சொல்றதுதான் நம்முடைய காரியங்கள். ஆண்டவர் தான் எப்படி தீவிரமா இருந்திருப்பாங்க. அவர் எப்படி சீரியஸா இருந்தாங்க பாவத்தை. நமக்கு பாவம் எல்லாம் எங்கேயும் இல்ல. எங்க இருக்கு? உள்ளே இருக்கு. அவருக்கு உள்ள இல்ல பாவம். அவரிடத்துல பாவம் இல்லை, பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத. அவரிடத்துல உள்ள ஒரு பாவம் இல்லை. சாத்தான் அவரிடத்துல போனான். சோதனைக்காரன் போய் சோதிச்சான். என்னத்துக்கு? எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாருன்னு எப்படி சோதிக்கணும். என்னத்துக்கு? என்ன சோதனைக்கு? விழுந்துருவார் பாரு. எப்படின்னா இவர் விழுந்துறாரா பாருன்னு சொல்றதுக்கா? இவர் எவ்வளவு மகா பரிசுத்த தெய்வம், இவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர். பாரா பிசாசை பாரு. அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர், எவ்வளவு உன்னதமானவர். நம்மகிட்ட பிசாசு வருவானா? உங்களுக்குள்ளும் ஒருவர் பிசாசா இருக்கிறாரேன்னு எழுதியிருக்கு. பிசாசு நமக்குள்ள வர, நமக்கு பிசாசாவே நாமே ஏற்கனவே இருக்கிறோம். பிசாசுடைய எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. அவன் நம்ம இடத்துல வரணுமா? சரியா போச்சு கதை. நாமே பிசாசா, நமக்குள்ளே பிசாசுடைய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நமக்கு எங்க அவன் வரப்போறான்? வந்தான். நாம சோதிக்கப்படுறதெல்லாம் எப்படி? பிசாசு வந்தான் பிரதர், புருஷனை எப்படி பேசணும்னு சொன்னோம்னா யாராவது சொல்றீங்களா? அப்படி பிசாசு வந்தான் பிரதர், பணத்தை திருடுன்னு சொன்னானா பழி போடலாமா? அப்படி தேவன் மேல பழி போடலாமா? யாக்கோபு என்ன சொல்கிறார்? அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அப்ப நம்ம சோதிக்கப்படுறதுல என்ன காரணம்? பிசாசா? ஆண்டவரா? ஆண்டவர் எனக்கு சோதனை அனுப்புறார். ஒண்ணும் இல்ல. பிசாசா? இன்னைக்கு கூட அமைதியா இருக்கீங்க. பிசாசால சோதிக்கப்படுற அளவுக்குலாம் நம்ம இயேசு போல பெரிய ஆட்களா? நாமே ஏற்கனவே பிசாசுடைய எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நமக்கு இச்சை இருக்கு. அவனவன் தங்கள் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு எல்லா மனுஷனும் சோதிக்கப்படுகிறான். தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. வீட்டுல போய் படிங்க. ஒருவனையும் பொல்லாங்கனால் பாவம் செய்ய படிக்க நம்மள சோதிக்கிறவரா? யார் நிற்பா? அவர் பாவம் செய்கிறான பாப்போம்னு சோதனை அனுப்பினா யாரும் நிற்பா? சோதிக்கிறவர் அல்லன்னு தான் எழுதி. வசனத்தை தெளிவா கண்ணை இதெல்லாம் படிக்க முடிக்க திரைய வரைக்கும் காட்டணும். ஏன் சுய இச்சையினால்தான் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட எந்த பாவமா இருந்தாலும் தேவன் தான் எனக்கு திரைய வரைக்கும் காட்டணும். நான் என் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறேன். எனக்கு சோதனை செய்ய கொடுக்கிறார். நம்முடைய ஆசைகள் மேலோங்கிறதா தான் இருக்கும். ஒருவேளை நம்மிடத்துல குறைவுகள் இருக்கலாம். குறைவுகளை நம்ம சப்பக்கட்டு விடல. ஒரு ஸ்திரீ எச்சோட பாக்குற எவ்வளவு உபசாரக்காரன் தான், அவ்வளவுதான். அதை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, உபசாரம் தான் அது. ஆவியான அதை ஒண்ணும் கன்விக் பண்ணல. அது அப்படியே வேற சாயமெல்லாம் பூசல. உபசாரம் தாயா. ஒரு முறை சொன்னா நாம கேட்கணும், 2 முறை சொன்னா கேட்கணும், 3 முறையும் நம்ம வழக்காடணும்னா சத்தியத்தை விசுவாசம் அநீதி இப்படி நாம் பொய்யை விசுவாசம் பிடிக்க விட்டு விடுவார்.